ஸோ ஆக்சுவலா இது வந்து டவுட் நெறைய இருக்குன்னு தீனா சொன்னாரு. ஸோ அதான் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்க பண்ண பிபிஎக்ஸ் ஃபைல் வந்து அனுப்பிச்சாரா நம்மளால கிளாரிஃபை பண்ண முடியும். இப்ப தீனா அனுப்பியிருக்காரு. ஸோ நீங்க 3 பேரும் வந்து நாளைக்கு அனுப்புங்க. நம்ம அப்படியே இண்டிவிஜுவலா கனெக்ட் பண்ணி என்ன டவுட்டுன்னு சொன்னா ஓரளவு நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டா இருக்கும். ஸோ செகண்ட் திங் வந்து இப்ப என்ன டவுட் இருக்கோ அது கொஞ்சம் நீங்க தெளிவா இப்ப ஒரு நான் அது என்னன்னு நீங்க இப்ப கேளுங்க. நான் அப்படியே ஸ்டார்ட்டிங்ல இருந்து வரேன். பட் என்னென்ன டவுட் இருக்குன்னு நீங்க அப்படியே கேளுங்க. நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரோ நான் சிஸ்டம்ல இருந்து கனெக்ட் பண்றேன். ஓகே ப்ரோ. ஹெட்ஃபோன் கூட. ஸோ இப்ப நான் உங்களோட ஃபைல் ஃபர்ஸ்ட்ல இருந்துங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து ஓகே. நான் ஜஸ்ட் ஓவர்வியூவாவே சொல்றேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இங்கேருந்து பாருங்க. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங்னா என்ன ரீசனுக்காக நம்ம ரிப்போர்ட்டிங் பண்ணுறோம்? ஓகேங்களா? ஜென்ரல் திங் வந்து என்ன ரீசனுக்காக ரிப்போர்ட்டிங் யூஸ் பண்ணுறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் அத்தாரிட்டி டெசிஷன் எடுக்கிற பீப்புள் கிட்ட ஒரு ரைட் டைம்ல ஒரு ரைட் டேட்டா இருந்தால் ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் எடுப்பார். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து பிபிஏ அதாவது ஒரு ரிப்போர்ட்டிங் பண்ணுறோம். டு சென்டிங் த ரிப்போர்ட் டு ஏ ரைட் பர்சன் அட் ஏ ரைட் டைம் டு டேக் ஏ பிஸ்னஸ் டெசிஷன் அட் ஏ ரைட் டைம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. அதான் ஒரே ரீசன். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பவர் பி டேப்லன்னு சொல்லிட்டு ஒரு மோர் தென் 10 டூல்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக பவர் பிஐ சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பவர் பிஐ வந்து என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அது வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். ஸோ மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டாக இருக்கையில் மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துலேயுமே ஈஸி இன்டெகிரேட் நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டீம்ஸு, சீக்வல், அஜூரு. ஸோ மைக்ரோசாஃப்ட் தான் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அவுட்லுக்கு, பவர் ஆப்ஸ், ஸோ நிறைய இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது டீம்ஸ்லேயே நீங்கள் வந்து இங்கே பவர் பிஐ என்னால் இன்பில்ட் பண்ணிக்க முடியுங்க. ஒரு சின்ன ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லையா விஷுவல். இப்போ ஏதாச்சும் ஒரு பவர் பிஐயில் ஏதாவது ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணுறோன்னா அது என்னால் இங்கே எடுத்துகிட்டு வந்து எம்பெட் பண்ணி வச்சுக்க முடியும். இங்கேயும் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம டீம்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? சரி, இதுமாரி ஒரு குரூப் இருக்குது, ஜென்ரலாக ஒரு குரூப் இருக்குது. இங்கே என்னால் இங்கே ப்ளஸ்ன்னு கொடுத்து எம்பெட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஜஸ்ட் அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு பவர் பிஐ ரிப்போர்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுமாரியெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பவர் பிஐ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுமாரிலாம் நிறைய ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ன்றனால மைக்ரோசாஃப்ட் டூல் கூட ஈஸி இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். செகண்ட் திங் வந்து லைசன்சிங் பார்ட். இப்படி லைசன்ஸ்னு வர்றப்ப ஒன்று வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து ஃப்ரீ. ஸோ இது வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன் சொல்லுவாங்க, ஒரு யூசர் வெர்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது யூசர் வெர்ஷன், டெஸ்க்டாப் வெர்ஷன், அது வந்து ஃப்ரீ. இது ஆக்சுவலி வெர்ஷன் கிடையாது. இது லைசன்சிங்ல வர்றது. லைசன்ஸ்னா இந்த ப்ரோ அண்ட் ப்ரீமியம் தான் லைசன்சிங்ல வரும். இது ஜஸ்ட் ஒரு டெஸ்க்டாப் வெர்ஷன் ஃப்ரீ அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லைசன்சிங் நம்ம சொல்றோம். ஒன்று வந்து ப்ரோ, இன்னொன்று வந்து ப்ரீமியம். ஓகேவா? ஸோ ப்ரோ வந்து பர் யூசருக்கு வந்து $10 காஸ்ட் ஆகுது. ஒரு மாசத்துக்கு $10 காஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இல்லைனா நம்ம ஒரு நியூ எம்எஸ் அக்கௌண்ட் வச்சு நம்ம லாகின் பண்ணோம்னா 60 days ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அது ப்ரோவாக இருந்தாலும் ப்ரீமியமாக இருந்தாலும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் விப்ரோ ஐடி எந்த ஐடியா இருந்தாலும் 60 days ஃப்ரீ ட்ரையல் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோவோட காஸ்ட் வந்து $10. ஸோ ப்ரோ யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் எவ்ரி டெவலப்பர் பவர் பிஐ டெவலப்பராக இருந்தாலே நம்ம ப்ரோ லைசன்ஸ் தான் வச்சிருக்கணும். அப்படி ப்ரோ லைசன்ஸ் இருந்தாலும் நம்மளால நம்ம டெவலப் பண்ண ரிப்போர்ட்டை மற்றவங்களுக்கு பப்ளிஷ் பண்ண முடியும். பப்ளிஷ்னா ஷேர் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த பட்டன் எனபிள் ஆகிருக்குல்ல, எனபிள் ஆகணும்னா நான் ப்ரோ லைசன்ஸ் வச்சிருக்கணும். ஸோ இப்போ எனக்கு ப்ரோ லைசன்ஸ் இருக்குது. அது இருக்கனால எனபிள் ஆயிருக்கு. என்கிட்ட இல்லைன்னா இது எனபிளே ஆகாது. ஸோ கம்பல்சரி ப்ரோ லைசன்ஸ். ஆஃபீஸோட தானே ப்ரோ யூஸ் பண்றீங்க? புரியல. ஆஃபீஸோட ஐடி தானே யூஸ் பண்றீங்க. அதனால ப்ரோ லைசன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்ட்டுங்களா? நானா? இல்லை, இது வந்து எனக்கு நான் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் பண்ணுறேன்ல, அதில் ஒரு கம்பெனி ஐடி. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதில் வேற ஒரு கம்பெனி ஐடி. விப்ரோலாம் வெளியே வந்தாச்சுல டோட்டலாக. ஆமா. ஏன்னா நமக்கு வந்து இப்போ புதுசா கம்பெனிக்குள்ள போனோம்னா, இப்போ விப்ரோலயே ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க ப்ரோ லைசன்ஸ் ஐடி நமக்கு தருவாங்களா? இல்லை தரமாட்டாங்களா? இல்லை, நீங்க புதுசா ஒரு கம்பெனிக்குள்ள போறீங்கன்னா அவங்களே என்ன லைசன்ஸ் வேணுமோ அவங்களுக்கு தருவாங்க. நீங்க லைசன்சிங் அப்ப நீங்க உட்காரணும்னு அவசியம் இல்லை.
நீங்க ஓகே. உள்ளார போறப்பயே உங்களுக்கு அக்கௌண்ட் எல்லாம் ஆக்டிவேட் பண்றப்பயே உங்களுக்கு என்ன லைசன்ஸ் வேணும்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது ப்ராப்ளம் நீங்க வரி பண்ணிக்க வேணாம். பட் இன்டர்வியூல இந்த கேள்வி கேட்பாங்க. நீங்க என்ன லைசன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ நம்ம இன்டர்வியூ அப்ப கொஸ்டின் ப்ரோ இங்க லைசன்ஸ் ஐடி யூஸ் பண்ணணும். ஆமா ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணுன்னு சொல்லுங்க, ஓகே, அவ்வளவுதான். ஓகே. ஸோ ப்ரீமியம் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா கண்டென்ட் ஓகே. பேக்கேஜ்னு சொல்லுவாங்க ப்ரீமியம்க்கு. அதாவது கண்டென்ட் யூஸ் இதுனா ம். ஒரு அதாவது ஒரு $4000 கொடுத்து வாங்கிடுவாங்க. $4000 கொடுத்து வாங்கினோன்னா அது வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 50 to 60 பீப்புள் கிட்ட யூஸ் பண்ணலாம். ஓகே, மல்டிபிள் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் நோடு வந்து சொல்லுவாங்க, நோட் கணக்கில் சொல்லுவாங்க. ஸோ ஒன் நோடு அப்படின்னு வாங்கிடுவாங்க. ஒன் நோடு வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும்னு தெரியாது. அது ஒன் நோடுன்னு வாங்கிட்டோன்னா அதில் நிறைய பீப்புளுக்கு வந்து நம்ம ஆக்சஸ் அந்த இது கொடுத்துக்கலாம், ப்ரீமியம் லைசன்ஸ் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அரௌண்ட் 4000 பீப்புள் கிட்ட யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து சம் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர் வந்து காஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து இப்ப நம்ம கண்டென்ட் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஆஃபீஸ்ல போகும்போது இப்ப பிரீமியம் வெர்ஷன் தானே ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதான பெனிஃபிட்டா இருக்கும். ஆமா, அது ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ப்ரீமியம் வந்து எண்ட் யூசர் தான் யூஸ் பண்ணுவாங்க. எண்ட் யூசர் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல. கம்பல்சரி. ஆனால் ப்ரோ உங்களுக்கு வேணும். ப்ரோ இருந்தால் தான் உங்களோட ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ண முடியும். ப்ரீமியம் வந்து வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க ஒர்க் பண்ற ரிப்போர்ட்டை பொறுத்து இருக்கு. ஒரு சில டைம் உங்களுக்கு ப்ரீமியம் தேவைப்படும். ஓகே, ஓகே. ஒரு சில மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. அது இப்ப சொன்னா புரியாது. அதெல்லாம் வந்து நான் அப்புறமேட்டா சொல்றேன். சரி. ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் வந்து ஒரு சில டிஃபரன்ஸ் இன்னும் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் ஒரு சிலது ப்ரீமியம்ல இருக்கு. அதனால தான் அது வந்து $20 வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சில மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தது எண்ட் யூசருக்குன்னா ப்ரீமியம் இருந்தாலே போதும். ப்ரோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது கம்யூனிட்டின்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சப்போர்ட் நீங்க மாதிரி. ஆமா. சப்போர்ட் பேஜ் தான். ஸோ நீங்க எப்போ வேணாலும் அதில் போய் டவுட் மற்றவங்க நீங்க உங்களுக்கு சின்ன சின்ன டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்க கூகுளில் போய் ஏதாவது டவுட் நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்பயே காட்டுறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு நாலு பின்ன டவுட் வரும் கம்பல்சரி. இப்போ நீங்க பண்ணும்போது இப்போ வந்து டாக்ஸ்ல டவுட் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? நிறைய அக்கா உங்களுக்குலாம் எதுல இந்த டவுட் இருக்குன்னு நீங்க சொன்னாதான்க்கா அவரு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபைல ரிவிஷன் அனுப்பிச்சு விட்டுருங்க. என்னக்கா? நான் இன்னும் எதுவும் பண்ணல. ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு ரிவிஷன் வேணும். அதனால தான் கேட்டேன். சரி. ஓகே. சரி. ஸோ இப்போ வந்து நான் டாக்ஸ் சம்எக்ஸ்லன்னு ஒரு சின்டெக்ஸ் ஒரு இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த சம்எக்ஸ்ன்றது எனக்கு எரர்னு சொல்லிட்டு ஜஸ்ட் போடுறேன்னா நிறைய பேர் உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. பட் இங்கே community.powerbi.comனு இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க ஆஃபீஸ் ஐடி வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணிக்கிட்டா நீங்களும் நிறைய கேள்வி கேட்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும், இதே மாதிரி உங்களுக்கு 99% நம்மளுக்கு வர டவுட் ஆல்ரெடி யாருக்காச்சும் வந்திருக்கும். அது பெர்ஃபெக்டா நம்ம சர்ச் பண்ணணும். பெர்ஃபெக்டா ஒரு ப்ராப்பரான இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நேட்டிவ் லாங்குவேஜ்ல சர்ச் பண்ண வராது. ஏன்னா இது குளோபலா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஒரு ப்ராப்பரான இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல நம்ம சர்ச் பண்ணோம்னா நம்மளுக்கான ஆன்சர் கம்பல்சரி வந்திருக்கும். யாரோ ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க. இதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அவனுக்கு ஆன்சர் வந்து இங்க கீழே நிறைய பேர் சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா நம்ம இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதுலேயும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ யூடியூப் இதே மாதிரி நிறைய ஃபோரம் எல்லாம் இருக்குல்ல, யூடியூப்ல எல்லாம் பார்ப்பீங்க, நிறைய ஃபோரம்ல பார்ப்பீங்க. அங்கேயும் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எம்எஸ் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணதுக்கு அப்புறமேட்டா நீங்கள் வந்து இங்கே ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் ரைஸ் பண்ணியிருப்பேன். நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ மை ப்ரொஃபைல் இதுமாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடும். நீங்கள் நார்மல் லாகின் பண்ணாலே போதும். ஸோ இதில் வந்து நான் கேட்ட கேள்வியெல்லாம் இங்கே கீழே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அது வந்து 865 பீப்புள் வியூ பண்ணியிருக்காங்க. இது இப்ப லாஸ்ட் கிளாஸ் தானே ப்ரோ நீங்க காமிச்சீங்க இத? ஆமா தானே? இப்ப லாஸ்ட் வீக்ல காமிச்சிருக்கலாம். கன்ஃபார்மா தெரியல. ஓகே. இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். பிளஸ் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கலாம். பட் இதுக்கெல்லாம் அக்கௌண்ட் வந்து புரியுது. இதுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும்னா புதுசா நீங்க பண்ணணும் இல்லை. உங்க ஆஃபீஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் ஃப்ரீ தான். ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும், அவ்வளவுதான். உங்க ஆஃபீஸோட எம்எஸ் அக்கௌண்ட் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து நான் இப்போ எனக்கு ஒரு டவுட் கேட்கறேன். ஸோ இது மாதிரி எனக்கு ஒரு டாக்ஸ் சின்டெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ டவுட் கேட்குறேன். எனக்கு சொல்யூஷனும் சால்வ் ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தவங்க இங்கே ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி சம்திங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு.
ஓகே. ஓகே. இது ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ எனக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. நான் அத யூஸ் பண்ணியிருக்கேன். கடைசியா வந்து நான் அத ஓகேவும் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுமாரி நம்மள இன்பாக்ஸஸ் எல்லாமே இருக்கும். இதுலயும் ஆன்சர் வரல, இதுலயும் ஆன்சர் இல்லன்னா, நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். ஸோ டிக்கெட் ரைஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து உங்களுக்கு டீம்ஸ்ல கனெக்ட் பண்ணி உங்களுக்கு உங்க டவுட்ட கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ். ப்ளஸ் நீங்க இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பவர் பி லேர்ன் பண்ணிக்கிறம்போது நான் கன்ஃபார்மே இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அடுத்த அட்வான்டேஜ் வந்து ஃப்ரீலான்சிங் ஹெவியா இருக்காது. இது டெக்னிக்கலா வராது. பட் ஜென்ரலா வந்து சம்பாதிக்கணும், பார்ட் டைம்ல சம்பாதிக்கணும்னா ஃப்ரீலான்சிங் ஹெவியா இருக்குது. இப்போ நான் பண்றது இல்லை, பட் நிறைய ஃப்ரீலான்சிங் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ் பார்த்தாச்சு. ஸோ பவர் பிஐல என்னென்ன இருக்குன்னா மொத்தம் 3 இருக்கு. பவர் பிஐல மொத்தமாவே 3 தான் இருக்கு. ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம்னா பவர் கொரி எடிட்டர். ஸோ கொரி எடிட்டர்ன்றது இந்த பேஜ். ஸோ இந்த பேஜில் என்ன பண்ணுவோம்னா டேட்டா கிளீனிங் பண்ணுவோம். இல்லை டேட்டா வந்து அன்கேட்டகரைஸ்டு இருக்கிறது கேட்டகரைஸாக மாற்றுவோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஃபார்மெட்டில் இல்லாமல் இருந்தால் அது மாற்றுவோம். அப்படி இல்லைன்னா ஓகே. அது எல்லா டேபிளும் கம்பல்சரி பண்ணணும்னு கேட்டால் இல்லை. எதெல்லாம் பண்ணணுமோ அது. ஸோ அப்போ எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எப்படி நம்மளுக்கு தெரியும்னா நம்ம டேட்டாவை ரீட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி ஸ்டெப் என்னன்னா டேட்டாவை ரீட் பண்ணணும். ஸோ டேட்டாவை ரீட் பண்ணுறது எதில் ரீட் பண்ணுவோம்? எக்ஸல் இருந்துச்சுன்னா எக்ஸலில் பண்ணுவீங்க. இல்லை சீக்வல் இருந்துச்சுன்னா சீக்வலில் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ டேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரீடிங் ப்ராசஸ் எல்லாம் வந்து ஒரு 1 or 2 டேஸில் முடியாது. ஸோ அது வந்து அந்த ப்ராஜெக்ட் எதுக்காக, என்ன ரீசனுக்காக, அந்த டேட்டா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு வரும். ஒரு 1 வீக் ஒரு 10 to 15 டேஸ் ஆச்சும் டைம் இருக்கும் உங்களுக்கு. அதில் நீங்கள் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த டேட்டா வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுவீங்க. எக்ஸல் இருந்துச்சுன்னா ஓகே. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி எக்ஸல் இருக்கிறது கம்மி. சீக்வல்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மல்டிபிள் டேபிள்ஸ் இங்கே இம்போர்ட் ஆகும். அதில் எந்தெந்த டேபிள் நீங்கள் ஒர்க் பண்ணணுமோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து கொரி எடிட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆல்ரெடி நான் பண்ணது. இப்போ இதேமாரி ஆல்ரெடி வேற ஒருத்தவங்க பண்ணது என் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணும்போது இதேமாரி எரர் தான் காட்டும். ஏன்னா இந்த பர்டிகுலர் டேபிள் எங்கே ரெஃபர் ஆகுதுன்னா தீனாவுடைய டவுன்லோட் பேஜில் ரெஃபர் ஆகுது. ஸோ நான் ஜஸ்ட் சோர்ஸ் மட்டும் மாற்றணும். ஒன்று நான் இங்கே கியர் ஐக்கான் இருக்குல்ல, இங்கே சோர்ஸ் இங்கே போய் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். இல்லைனா டேட்டா சோர்ஸ் செட்டிங்கில் போயிட்டு இந்த அட்வென்ச்சர் ஒர்க்கில் வந்து நான் அனுப்பும்போது அப்போ சோர்ஸ் ஃபைலோட சேர்த்து அனுப்புங்க ப்ரோ. சோர்ஸ் ஃபைலோட நான் மீன்ஸ் அனுப்ப தேவையில்ல, அதான் என்கிட்ட இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இல்லை இப்போ நம்ம முடிச்சுட்டு அனுப்புறோம்ல ரியல் டைமில் ஃபைல். சொல்கிறீங்க? ரியல் டைம். ரியல் டைமில் நம்ம எக்ஸலாக இருந்துச்சுன்னா நீங்கள் சோர்ஸ் ஃபைலோட அனுப்புலுங்க. ஆனால் எக்ஸலாக இருக்க வாய்ப்பு இருக்காது. சீக்வலாக இருந்துச்சுன்னா நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு சீக்வலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே அனுப்பிச்சாலே போதும். ஏன்னா சீக்வலுக்கு வந்து நம்ம யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு தான் தேவை. ஸோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து அவங்களே வச்சிருப்பாங்க மோஸ்ட்லி. நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ். ஸோ இங்கே வந்து நம்ம டேட்டா கிளீனிங் பண்ணுவோம். டேட்டா கிளீனிங்னா ஒரு சிலது கேட்டகரைஸ் இல்லாமல் இருக்கு. ஹலோ. இல்ல இங்க நாய் குலைச்சிட்டு இருக்கு. அது ஸோ டேட்டா கிளீனிங் இங்கே பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் மாற்றுவோம். அவ்வளோதான். இங்கே இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? பவர் கொரி எடிட்டர் விண்டோன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பவர் கொரி எடிட்டர். ஸோ இது ஒன்று இருக்குது பவர் பிஐயில். ஸோ செகண்ட் திங் பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா டேட்டா மாடலிங்னு இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இங்கே வந்து டேட்டா மாடலிங் இருக்குது. ஸோ இங்கே டேட்டா மாடலிங்கில் என்ன பண்ணுவோம்னா பிட்வீன் த டேபிள் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் கொடுப்போம். இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் என்ன சம்மந்தம், வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டேபிள் அப்படின்னு நம்ம இங்கே ரிலேஷன்ஷிப் கொடுப்போம். ஸோ இது செகண்ட் திங். ரிலேஷன்ஷிப் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா தேர்ட் இங்கே தான் வந்து விஷுவலைசேஷன் நம்ம ஒரு அட்ராக்ட் விஷுவலைசேஷன் பண்ணுவோம். அட்ராக்ட் விஷுவலைசேஷன் பண்ணுவோம். பண்ணதுக்கு அப்புறமேட்டா தான் ஃபைனலாக நம்ம வந்து நம்ம ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ மொத்தம் 3 தான் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பவர் பிஐயில். ஸோ அப்படி பார்த்தோன்னா பவர் கொரி எடிட்டர் சொன்னேன், டேட்டா மாடலிங் சொன்னேன், விஷுவலைசேஷன் சொன்னேன். பவர் கொரி எடிட்டர் என்ன ரீசனுக்காக யூஸ் பண்ணுறோம்? டேட்டா கிளீனிங் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பவர் கொரி எடிட்டரில் தீனா கரெக்டாக பண்ணியிருக்காரா? ஓகே.
ஸோ இப்போ இந்த டேபிள் எல்லாம் ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் 5 டேபிள் வந்து ஆல்ரெடி கேட்டகரைஸாக இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னேன். இந்த பட்ஜெட் டேபிள் வந்து கேட்டகரைஸாக இல்லை, நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ணுற எல்லா ஸ்டெப்பும் இங்கே ரைட் சைடில் ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 ஸ்டெப் வந்து அதுவாகவே எடுத்துக்கும். நீங்கள் மற்ற டேபிளில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஃபர்ஸ்ட்டு 3 ஸ்டெப் என்னென்ன இருக்குது. சோர்ஸ்ன்றது இங்கே அந்த பர்டிகுலர் டேபிளில் வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸல் வந்து மல்டிபிள் ஷீட் இருக்குது, ஓகேங்களா. அதில் எந்த ஷீட்டை வந்து நேவிகேட் பண்ணி எடுக்கிறோம், ஸோ எந்த டேபிள் எடுக்கிறோம், சேல்ஸ்ன்ற டேபிள் நேவிகேட் பண்ணி எடுக்கிறோம். எடுக்கிறப்பவே ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ரோ என்னவா இருக்கோ அது ஹெடராக மாறிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ என்னவா இருக்கோ அது ஹெடராக மாறிடுது. டிஃபால்ட்டாக பவர் பி அப்படி எடுத்துக்குது. சேஞ்சு டைப்னா என்ன மீனிங்னா டேட்டா டைப்பை ப்ரெடிக்ட் பண்ணும். எப்படின்னா இப்போ இது வந்து டேட்டா, ஸோ இந்த காலம் வந்து டேட்னா இந்த டேட்டா டைப் வந்து டேட்டா தான் இருக்கணும். ஏபிசின்றது வேற, ஸோ அப்படி இருக்கக்கூடாது. சென்டென்ஸ் ஃபார்மிங்கில் இருக்கக்கூடாது. டேட்னா டேட்டில் இருக்கணும். நியூமரிக் ஃபார்மேட்னா வந்து அது ஹோல் நம்பர்னா ஹோல் நம்பர், டெசிமல் நம்பர்னா டெசிமல் நம்பர், அது மாதிரிலாம் இருக்கணும். டேட்டா டைப் கம்பல்சரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1000 ரோஸை வந்து ரீட் பண்ணி அதுவாகவே டேட்டா டைப்பை ப்ரெடிக்ட் பண்ணிடுது. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் அதுவாகவே நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டேட்டு இருக்கிறதெல்லாம் டேட்டு, ஹோல் நம்பர்னா ஹோல் நம்பர், ஓகே. ஸோ அதேமாரி இங்கே பட்ஜெட்ன்ற டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் அதுவாகவே எடுத்துக்கிச்சு. ஸோ அப்படி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ரோ என்னவா இருக்கோ அது ஹெடரை மாறிடுது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு ரோ நம்மளுக்கு ஹெடர் கிடையாது. ஹெடர் வந்து இங்கே 3rd ரோ தான் இருக்குது. ஆமா ஆமா இதுதான் கரெக்ட். 3rd ரோட ஹெடர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோ ரிமூவ் பண்ணணும். இந்த 2 ரோ தேவையான ரோவா தேவையில்லாத ரோவான்னு ஜஸ்ட் செக் பண்ணுங்க. ஸோ தேவையில்லை, டேட்டா ரீட் பண்ணுறப்பே தெரியுது. ஸோ இதை 2 ரோ வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இங்கே டாப்பில் போனீங்கன்னா ரிமூவ் டாப் ரோஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணி அதில் வந்து இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் ரோ எத்தனை ரோ தேவை 2 ரோ ரிமூவ் பண்ணணும். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி அவர் ரிமூவ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 ரோ கொடுத்து ரிமூவ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 ரோ ரிமூவ் ஆயிடுது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, இதை வந்து ஹெட்டரை மாற்றணும், கரெக்டுங்களா. ஸோ ஒன்றும் ஹெட்டர் வந்து நம்ம அசைன் பண்ணல. இதை ஹெட்டரை மாற்றணும். ஸோ ஹெட்டரை மாற்றணும்னா நம்மளுக்கு ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஹோம்லேயே. நீங்கள் எதையும் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஹோம்லேயே வந்து யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஃபர்ஸ்ட் ரோ என்னவா இருக்கோ அது ஹெட்டரை மாறிடும். ஸோ ஹெட்டரை மாறிடுது, ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, ஹெட்டரை மாறி இருக்கு, ஓகே. இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் ஏதாவது டவுட் வந்திருக்குங்களா, இல்ல இதுக்கப்புறம் வந்துச்சு என்னன்னா டெசிமல் வந்து நம்பரை மாத்தணும்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதுல கொஞ்சம் டவுட் இருந்தது. கேட்டகரி ஒரு நிமிஷம். இல்ல தப்பா பண்ணிருக்கீங்க பாருங்க. மீன்ஸ் இப்ப அந்த சேஞ்ச் டைப்ன்றது வந்து டேட்டா டைப் வந்து எப்ப நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா, ஓகேங்களா, கடைசியா பண்ணணும். அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். நீங்கள் டேட்டா டைப் வந்து இங்கே இருக்கிற டிஃபால்ட்டாக டிடெக்ட் பண்ணுற ஆப்ஷனே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலது வந்து டிடெக்ட் பண்ணி தப்பாக டிடெக்ட் ஆகும். அப்போ மட்டும் மேனுவலாக செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி தப்பு எது கரெக்டுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்னா, அது ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நீங்கள், ஏன்னா இப்போ இதில் வந்து மொத்தமாக 10 ரோ தான் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றும் செக் பண்ணுவீங்க. பட் ரியல் டைமில் 100 ரோ காலம்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளால ஒவ்வொன்றும் செக் பண்ண முடியாது. அதுக்கு வந்து டிடெக்ட் டேட்டா டைப்னு ஒரு ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க, வேறு எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே ஓகே. டிடெக்ட் டேட்டா டைப் வந்து நம்ம ஹோம்லேயே லெஃப்ட் சைடுல இருக்குங்க இல்லையா, இல்ல இங்க இருக்கும் பாருங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம்ல டிடெக்ட் டேட்டா டைப். பட் அதுவும் எப்ப கிளிக் பண்ணணும், டிடெக்ட் டேட்டா டைப்னா டேட்டா டைப் டிடெக்ட் பண்ணி இங்க வரும், அவ்வளவுதான். பட் அது எப்ப மேல டிடெக்ட் வந்து பண்ணனும்னா கேட்டகரி அந்த ஆல்பபெட்டிக் இருந்தா ஆல்பபெட்டிக் வந்து நியூமரிக் ஆமா வரும். அது எப்ப பண்ணனும்னா எல்லா டிரான்ஸ்ஃபார்மேஷனும் முடிச்சிட்டு கடைசி ஸ்டெப் முடிச்சிட்டு கடைசியா. ஓகே ஓகே ஓகே. இது என்டையர் டேபிளுக்கு அதுவே பண்ணிக்குமா, இல்ல வந்துட்டு நம்ம இந்த செலக்ட் பண்ண காலம்ஸ்க்குலாம் மட்டும் பண்ணுமா இப்படி? இல்ல செலக்ட் பண்ண தேவையில்ல, இருக்கிற என்டையர் டேபிளுக்கு. ஸோ இங்க ஆப்ஷன் டேபிள் சிம்பிள் இருக்குங்களா, டேபிளுக்கே டிடெக்ட் ஆயிரும். அது வந்து இன்கேஸ் ஒரு சில டைம் வந்து நீங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் டேட் லெவல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றீங்க, அப்போ வந்து ஒரு சில டைம் ப்ராப்ளம் வரும். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், ஒர்க் பண்ணுறப்பே தெரியும் டேட்டா டைப் ஏதாவது தப்பாக இருக்குதா, அப்படி மாற்றணும்னு தெரியும். அது மாற்றணும்னா இங்கே தான் மாற்றணும்னு அவசியம் இல்லை, நம்ம வெளியே கூட மாற்றிக்கலாம். வெளியே மீன்ஸ் பவர் பி டெஸ்க்டாப்ல இங்கே மாற்றிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம் டேட்டா டைப் எல்லாம். இந்த மேலே இருக்கு பாருங்க. இப்போ நான் சென்டென்ஸ்க்கு ஹோல் நம்பர்லேருந்து வேறு எதாவது மாற்றணும்னா மேலே போயிட்டு நான் இங்கே மாற்றிப்பேன் சிம்பிளாக. ஃபார்மட் ஆப்ஷன் மாதிரி இங்கேயும் இருக்கு. எக்ஸல் ஃபார்மட் தான். ஸோ அது வந்து பெரிய இஷ்யூ, நீங்கள் அங்கே கன்சிடர் பண்ணணும் இங்கே. ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள்.
தென் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு எங்க டவுட் இருந்துச்சுன்னு அடுத்த சொன்னா ஸ்டெப் வந்து அதுதான் அந்த ஆல்பபெட்டிக் நியூமரிக்னு இருந்துச்சு இல்லையா? இதுல பார்க்கும்போது டக்குன்னு டவுட் ஆயிடுச்சு. இங்க ஜான்வரி 2016 இருந்தது. ஆனா நம்பர் ஏதோ இருந்த மாரி இருந்துச்சு பாருங்களேன். இதுல நம்பர் இருக்குங்க இல்லையா? இப்ப வந்து இந்த ஜான், ஃபெப், மார்ச் அப்படின்னு மேல போகுதுங்க இல்லையா? நேரா அ சாரி ரோல போகுது. இது காலமா கொண்டு வரணும். ம். அதுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. சரி வீடியோ பார்க்கலான்னு பார்த்தேன். சரி அப்புறம் பார்த்து பண்ணா நல்லா இருக்காது. யோசிச்சு அது பார்க்கும்போது அடுத்து அது செகண்ட் ஸ்டெப் வச்சுக்கோங்க. இதுக்கு பிஃபோரா ஒரு ஆக்சுவலா ஸ்டெப் ப்ரோ என்னன்னா, நாங்க நீங்க சொன்ன வரைக்கும் எல்லாமே அப்படியே புரிஞ்சுது. ஆனா நாங்க உடனே பண்ணல. இவங்க அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எனக்குமே அதுக்கப்புறம் ஒண்ணும் புரியல. அதனால தான் திரும்ப உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டுருக்கோம். என்ன பண்ணணும்ன்றது தெரியல. பார்க்கறப்பலாம் அதுதான் புரியுது. அது வொர்க் அவுட் பண்ணக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் திரும்ப கேட்டது. ஆமா கரெக்ட். அதனால தான் நான் இந்த சாட்டர்டே நம்ம இப்ப காலையில கிளாஸ் சேர்க்குறேன்னா, ஃபுல் டே நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு மெமரி ஆகும். அதுதான். கரெக்ட். அது ஸ்டார்ட்டிங் அதனால மட்டும் தான் அப்படி இப்ப இருக்கும். திரும்ப கேட்டது. ஓகே. ம். ஸ்டார்ட்டிங் மட்டும் அப்படி இருக்கும். நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ ஓகே. இப்ப செகண்ட் அதுதான் அந்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் தான். ஓகே. ஆமா நீங்க கரெக்ட். சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்க பாருங்க. இப்ப வந்து ஜஸ்ட் இப்ப இது அப்படியே நீங்க எக்ஸெல்ல கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். ஸோ இது அப்படியே நான் எக்ஸெல்ல இருக்கிற இதே நான் ஓப்பன் பண்றேன். ஓகே. ஆக்சுவலி எக்ஸெல் நீங்க ரியல் டைம்ல ஓப்பன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு மோர் கிளியர் கட்டா புரியணுன்றதுக்காக நான் எக்ஸெல்ல ஜஸ்ட் பாருங்க. அப்புறம் உங்களுக்கு புரியுன்ற மாதிரி சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும்ன்றது ஃபர்ஸ்ட் இந்த 3 ரோ அல்ல மட்டும் அன்வான்டட் ஃபைல் ரிமூவ் பண்ணி ஆமா எடுத்திருக்கோம். இந்த இது மட்டும் தான் டெலீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ எக்ஸெல்ல நீங்க ஃபில்டர் எல்லாருக்கும் பண்ண தெரியும். இப்போ நான் ஜஸ்ட் ஃபில்டர் பண்றேன். ஆமா. இப்போ இப்ப எக்ஸெல்ல சப் வந்து டோட்டல் ஆக்சஸரீஸ்லாம் எடுக்கணும். எஸ் கரெக்ட்டுங்களா? ஆமா. ஏன்னா கிராண்ட் இப்போ டோட்டல் பவர் பிஐ வந்து என்ன நினைக்கும் கேட்டகரின்றது இங்க உள்ள எல்லாமே கேட்டகரின்னு எடுத்துக்கும். சப் கேட்டகரின்றது எல்லாமே எடுத்துக்கும். பட் அதுக்கு தெரியாது அதை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகரின்ற ஹெட்டிங் விட்டுரும். அது கீழே ஆக்சசரிஸ் பை கிளாத்திங் கிராண்ட் டோட்டல்ன்றது ஒரு கேட்டகரி நேமு, சப் டோட்டல் இதெல்லாமே ஒரு கேட்டகரி நேமு அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ அதெல்லாம் தேவையில்லாத ஒரு ரோஸ் ரெக்கார்டு இல்லையா? ஸோ அதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும். சப் டோட்டல் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங் பவர் பிஐல. ஸோ அது ரிமூவ் பண்ணணும். செகண்ட் திங் அதனால நோ யூஸ். ஏன்னா இங்க எல்லாமே நல் வேல்யூ தான் இருக்கு. அது இன்கேஸ் உங்களுக்கு ஆக்சசரிஸோட சப் டோட்டல் வேணும்னா நம்ம பவர் பிஐல அதை எடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. இப்ப அங்க ரிமூவ் பண்ற மாதிரி இங்க எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்றீங்க அதானே? எஸ். ம். ஸோ ரிமூவ் பண்றது 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து டைரக்டா நீங்க ஓகே. எக்ஸெல்ல செலக்ட் பண்ற மாதிரி இங்க நீங்க செலக்ட் ஓகே. பண்ணிக்கணும். எது எதெல்லாம் ஓகே. வேணுமோ அது மட்டும் செலக்ட் பண்ணலாம். ஓகே. பட் ஆனா இதை ப்ரிஃபர் ம். பண்ணக்கூடாது. ம். ஏன்னா இப்ப வந்து 3 கேட்டகரி தான் இருக்கு. நீங்க மேனுவலா செலக்ட் பண்ணீங்க. இன்கேஸ் ஓ! ஒரு ஆமா. நிறைய ஒரு 20, 30 இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றா செலக்ட் பண்ண முடியாது. ஸோ ஓகே. டெக்ஸ்ட் ஃபில்டர் கொடுத்து டஸ் நாட் கண்டெயின் இருக்கு இல்லையா? டஸ் நாட் கண்டெயின்ல டோட்டல்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு காமன் இதுதான். டோட்டல்னு இருக்கிறதெல்லாம் கண்டெயின் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஓகே. ஸோ இதுல சிங்கிள் டோட்டல்ல ஃபில்டர். காமனா வேர்ட் இருக்கு. அதனால ஈஸியா எடுத்துட்டோம். ஆமா. சப்போஸ் இல்லன்னா? இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும் வேற டைப்ல நம்ம போய் கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே. இல்ல அதுக்கு பதிலா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் இல்ல ஜஸ்ட் வேற மாரி இருந்துச்சுன்னா வேற வழியே இதுல இல்லைன்னா வேற. மேனுவலா தான் ஓகே. பண்ணணும். இதே மாதிரி இங்க மேனுவலா செலக்ட் பண்ற மாதிரி தான் பண்ணணும். ஓகே. இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஓகே. ஸோ அது மாதிரி இங்க கிராண்ட் டோட்டல்னு ஒன்று இருக்கு ஃபைனலா. அந்த ஒரு காலமும் தேவையில்லாத காலம். என்ன ரீசன்னா இது எல்லாமே வந்து கவுண்ட் பண்ணி சம்மு தான் இது. ஸோ இந்த சம் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு சம்மும் நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த ஓகே. டேபிள்னு இல்லை எந்த டேபிளுமே சம் ஆஃப் சம்திங் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது தேவைப்படாது. ஆமா. ஓகேங்களா? ஓகே. ம். ஸோ இது அது ஜஸ்ட் ஒரு நான் வியூவா வரப்ப டோட்டல் வியூ வராது. அதுதானே? ஸோ இந்த சம் ஆஃப் கிராண்ட் டோட்டல் இருக்கு இல்லையா? ஸோ இதோட சம் தான் இது. பட் இது எனக்கு தேவையில்லை. இங்கே நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி மேலே வந்து ஹோம்ல போனீங்கன்னா ரிமூவ் காலம்னு இங்கே இருக்கும். ஒன்று இங்கே போய் ரிமூவ் காலம்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணீங்கனாலே ரிமூவ்னு ஆப்ஷன் வரும். எது ஒன்று கொடுங்க. ஓகே.
ஸோ இப்போ வந்து தேவையில்லாத ரோஸும் தேவையில்லாத காலமையும் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். எப்படி ப்ரோ இது பண்ணீங்க? ரிமூவ் பண்ணீங்க? ஸோ ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்துலாம் பார்க்கல. ஆமா ஜஸ்ட் ஆ. ஜஸ்ட் நான் இப்போ இல்ல, அகைன் இல்ல. பேக் டு ஃப்ரம் ப்ரீவியஸ் ஸ்டெப் அது போறேன். இந்த டோட்டல் இருந்ததுல டோட்டல் வேல்யூ எப்படி எடுத்தீங்க? எது இந்த இங்க கிராண்ட் டோட்டல் இல்ல. கீழ இருந்ததுல்ல. ஓகே. அது நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணேன். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டீங்களா? செலக்ட் எல்லாம் பண்ணல. ஜஸ்ட் அந்த ஃபில்டர் மட்டும் தான் பண்ணேன். இந்த ஓகே, ஓகே. டிராப் டவுன் செலக்ட் பண்ணேன். டிராப் டவுன் செலக்ட் ஓகே. பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஃபில்டர்னு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு பண்றேன். ஓகே, ஓகே. டூ இதுல நாட் நிறைய கன்ஸ்ட்ரைன்ஸ். ஆப்ஷன் ஓகே, இருக்கு. ஓகே. இது எல்லாமே எக்ஸல்ல வர்றது தான். ஓகே, 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 ஓகே. ஸோ இதுல ஃபில்டர் டஸ் டெக்ஸ்ட் நாட் கண்டெய்ன்னு அதுல நான் கொடுத்தேன். நம்ம எக்ஸலுக்கும் அந்த ஆப்ஷன் வரும். டெக்ஸ்ட் ஃபில்டர் டஸ் நாட் கண்டெய்ன் எக்ஸல் இருக்குல்ல அதே ஆப்ஷன். ஓகே, ஓகே. இப்போ இங்க கொடுத்தாலும் அதே மாதிரியே வந்துடும் பாருங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே ப்ரோ. ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து இந்த கிராண்ட் டோட்டல்ன்றது கிராண்ட் ரிமூவ் டோட்டல் பண்ணி எடுத்தாச்சு. வேல்யூஸ் எல்லாமே சப் டோட்டல் பண்ண வேல்யூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறோம். என்ன ரீசன்னா நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. எந்த எந்த நம்ம டேபிள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா சம் ஆஃப் கால்குலேட் ஆகி வந்துரும். ஆமா இல்ல வேணா எடுத்துக்கலாம் கால்குலேஷன். இப்போ இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா இந்த ஜான்வரி ஃபெப்ரவரின்றது நம்மளுக்கு வந்து இந்த டேபிள்னு இல்லை, ஜென்ரலா ஃபர்ஸ்ட் திங் மந்த்தை வந்து அதாவது டேட்டை வந்து ரோ வைஸ்ல மேல இருந்துச்சுன்னா அது கம்பல்சரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிடணும். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. டேட் வந்து மேல இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிடணும். என்ன ரீசன்னா இப்போ வந்து ஜான்வரி டு டிசம்பர் 16 2016க்கு மட்டும்தான் டேட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி டு டிசம்பர் 2016க்கு மட்டும்தான் டேட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இதுக்கே வந்து எனக்கு எத்தனை காலம் தேவைப்படுதுன்னா 12 காலம் தேவைப்படுது. இப்போ இதுவே ஒரு பாஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு உண்டான டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 15 to 12 எவ்வளோ வரும்? ஸோ அத்தனை காலம்ஸ் எனக்கு இங்க வரும். அப்போ டேட்டா சைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால ஆமா. ஃபைலும் நமக்கு ஆகும். அது ஆகும் ஒண்ணு. பட் நம்மளால ஈஸியா சர்ச் பண்ண ஈஸியா முடியாது. இதுவே ஃபில்டர் இது பண்ண எல்லாமே முடியாது. ஆமா. ரோஸ்ல இருந்துச்சுன்னா ஓகே. இதுவே ரோஸ்ல இருந்துச்சுன்னா என்னால ஈஸியா ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். எந்த மந்த் என்ன இதுன்னு. ஸோ இது எல்லாமே வந்து இப்படி இருக்கிறத விட நம்பர் ஆஃப் காலம்ல இருக்கிறத விட இது எல்லாமே ஜான்வரி பிப்ரவரி இப்படி ரோல் லெவல்ல இருந்துச்சுன்னா என்னால எடுக்க முடியும். ஈஸியா என்னால கேட்ச் பண்ணிக்கவும் முடியும். பவர் பைக்கும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஜென்ரலாகவே டேட் இருந்தாலே நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதேமாரி ஒரு ஜென்ரல் டெஃபினேஷன் வந்து அது. செகண்ட் திங் வந்து டேட்டா நார்மலைசேஷன் ஒரு டாபிக் சொல்லியிருப்பேன். அதுக்கு மீனிங் என்னன்னா இன் ஜென்ரலாக பவர் பேயில் இப்படி இருக்கிற ஃபைல் மல்டிபிள் காலம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்சால் அந்த காலம் ரெடியூஸ் பண்ணி நீங்கள் ரோஸ் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. அதனால டேட்டா சைஸ் குறையும். ஆப்வியஸ்லி அந்த டீடைல்ஸை பிரீஃப் ஆக்குறது, ஈஸி டு யூஸ் மாதிரி பண்றது. ஈஸி டு யூஸ் ஒன்று. ஸோ அது ஈஸி டு யூஸ்ன்றது ஒரு ஸ்டெப் அது முடிஞ்சிச்சு. செகண்ட் திங் வந்து இப்போ இது வந்து டேட்டா நார்மலைசேஷன்றது இந்த ஒரு பர்டிகுலர் திங்க்கு மட்டும் யூஸ் ஆகாது. ஜென்ரலா நீங்க வேற ஒரு ஃபைல் 4 பின்ன வச்சிருக்கீங்க. அதுல வந்து நிறைய காலம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்கேஸ் உங்களால டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண முடியும், இது மாதிரி இந்த டைப்ல பண்ண முடியும்னா அது பண்ணிருங்கன்ற. ஓகே, ஓகே. அது எப்படி உங்களால பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னா நீங்க டேட்டா ரீட் பண்றப்ப உங்களுக்கு தெரியும். பார்த்தாலே தெரியும். தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்மளால பண்ண முடியும்ல. புரியுது, இப்போ எனக்கு இது எப்படி வேணும் அப்படின்னா எனக்கு இதே இப்படிதான் வேணும். ப்ராடக்ட் நேம் அண்ட் ப்ராடக்ட் கீ தான் வேணும். பட் இங்க வந்து டேட் வேணும். புரியுது, புரியுது. டே ரோவ காலமா மாத்திடுறது. ஆமா, இத வந்து நான் அப்படியே எனக்கு இங்க வேணும். இப்படி வரணும் எனக்கு. இப்படி வரணும். ஸோ இதோட வேல்யூ எல்லாம் இங்க இருக்குங்களா? இங்க இருக்கு. சாரி, இது கீழே இருக்க இந்த வேல்யூ எல்லாமே வந்து எனக்கு இங்க வந்துடணும். அப்படி எல்லாமே ஒரே இன்ஃபர்மேஷன் தான் தருது பாருங்களேன். ஸோ எல்லாமே ஒரே இன்ஃபர்மேஷன் தான் தருது. இது இங்க நான் கண்ட்ரோல் டூப்ளிகேட் பண்ணிப்பேன், அவ்வளவுதான். ஸோ என்னால் இப்படி எல்லாம் ஈஸியாக ஃபில்டர் அவுட் பண்ண முடியும். எந்த இயருக்கு எந்த மந்த்துக்கு எந்த ப்ராடக்ட் எவ்வளோ வேல்யூன்னு என்னால் ஈஸியாக எடுக்க முடியும்.
ஸோ அப்படி இருந்தால் எனக்கு வந்து டேட் இன்க்ரீஸ் ஆக எனக்கு காலம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஸோ கியூஆர்எஸ்டின்னு போயினே இருக்கும். இங்கே எத்தனை டேட் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் காலம் இன்க்ரீஸ் ஆகாது. இந்த ஏபிசிடியை தாண்டி ஈக்குறும் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் ரோஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது இதுக்கு பேர் டேட்டா நார்மலைசேஷன். ஓகேங்களா? ஸோ அதை நம்பர் ஆஃப் காலம் டிக்ரீஸ் பண்ணுறது. பட் இன் ஜென்ரலாக டேட் மேலே இருந்துச்சுனாலே நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட் இருந்தாலே இப்படி மாற்றணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ரெக்கார்ட் இருந்தாலும். ஓகே, இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸ்டார்டிங் வந்து எனக்கு எங்கேருந்து பண்ணணும்? ஜான்வரியிலேருந்து பண்ணணும். ஸோ ஜான்வரியே கிளிக் பண்ணிக்கிட்டேன், லெஃப்ட் கிளிக். ஸோ எது வரைக்கும் பண்ணணும்? எண்ட் டேட். ஸோ கடைசியாக எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும். ஸோ கடைசி டேட் வந்து அதுதான் நான் அன்னைக்கு கேட்டேன். டிராக் பண்ணி ஃபுல்லா லாஸ்ட் வரை கொண்டு போடுமா இல்ல ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ணா போதுமா? டிராக் பண்ணி. ஓகே, இந்த VLOOKUPல லாஸ்ட் வரை டிராக் பண்ணிட்டு போவாங்களே அந்த மாதிரியான்னு ஜஸ்ட் கேட்டேன். நீங்க உங்க மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பண்ணிப்பீங்களா? ஜான்வரி 16. ஆமா. ஜான்வரி 16 பண்ணிட்டு இந்த ஹரிசான்டல் ஸ்க்ரால் பார் கடைசியா எடுத்துன்னு போயிட்டோங்க. ஓகே 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 ஓகே. போயிட்டு ஷிஃப்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த டிசம்பர் 2016 இருக்குல்ல, அதான் கடைசி காலம். அந்த கடைசி காலம் என்னவோ அது வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுங்க. as usual நம்ம இது பண்ற மாதிரி தான் ஷிஃப்ட் புடிச்சு எக்ஸல்ல நீங்க இப்படி செலக்ட் பண்றீங்களா? அதே தான். ஜான்வரி செலக்ட் பண்றேன், ஷிஃப்ட்ட கிளிக் பண்ணிட்டு இங்க டிசம்பர் செலக்ட் பண்றேன்னா இங்க இருந்து இது வரைக்கும் செலக்ட் ஆகுது. இங்க இருந்து அது வரை செலக்ட் ஆகும். அதுதான் கேக்குறேன். ஓகே ஓகே. எக்ஸல் கான்செப்ட் ஜான்வரி செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்ட கிளிக் பண்ணிட்டு அந்த இது வரைக்கும் கிளிக் பண்ணா இதுல இருந்து இது வரைக்கும் செலக்ட் ஆகுது. அதே கான்செப்ட் தான். ஜான்வரி செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்ட ஹோல்ட் பண்ணினே இருக்கணும். ஹோல்ட் பண்ணிட்டு டிசம்பர்னு கிளிக் பண்ணிட்டா இதுல இருந்து இது வரைக்கும் செலக்ட் ஆகுது. ஃபுல்லா செலக்ட் ஆகுது. ஓகே ஓகே. இப்ப செலக்ட் ஆகுதா? இதுக்கு அப்புறம் என்ன ஆப்ஷன் நான் பண்றேன்? டிரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அன்பிவட் காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதோட மீனிங் என்னன்னா, டு கன்வெர்ட், கீழே டெஃபினேஷன் இருக்கு பாருங்க. டிரான்ஸ்லேட் ஆல் பட் கரண்ட்லி அன்செலக்டட் காலம் இன்டு வேல்யூ அப்படின்ட்டாங்க. அதாவது நம்ம எதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது வந்து அன்செலக்டட் காலம் வந்து வேல்யூவா இருக்கும். செலக்ட் ஆனது என்னவாகும்னா ரோஸா மாறும். அதாவது சிம்பிளா சொல்ல போனா செலக்ட் ஆன காலம் எல்லாம் ரோஸா மாறும். அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் நான் அந்த இது கிளிக் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ கிளிக் பண்ணால் ஒரே ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸ் எல்லாம் ரோஸாக மாறிடுங்க. புரியுதுங்களா? ஓகே. டிரான்ஸ்ஃபார்ம்ல இருக்கு. டிரான்ஸ்ஃபார்ம்ல அன்பிவட் காலம் அப்படின்றது. ஓகே. ஸோ அன்பிவட்டோட வேலை என்ன? காலமை ரோவா மாற்றுது. நீங்கள் எந்தெந்த காலம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த காலம் ரோவா மாற்றுது. இப்போ பிவட் காலம்னு ஒன்று இருக்கு. ஸோ அதோட வேலை என்ன? ரோவை வந்து காலமாக மாற்றும். நீங்கள் எந்தெந்த ரோவை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து காலமாக மாற்றும். அது பிவட் காலமுடைய வேலை. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் அப்படியே உல்டா பண்ற மாதிரி தான். உல்டா பண்ற மாதிரி வரும். அது இதுக்கு ஆமா, அது ஒரு சில டைம் யூஸ் ஆச்சுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிப்பீங்க. இப்போ வந்து ஹெட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கு. பட் இது இந்த டேட்டோட ஹெட்டிங் மட்டும் தப்பா இருக்கு. ஆமா, மாறி இருக்கு. அட்ரிபியூட் சொல்லிட்டு ஏபிசின்னு இருக்கு. அது நான் டபுள் கிளிக் பண்ணி ஹெட்டிங் மட்டும் போட்டுக்கிறேன், டேட்னு போட்டுக்கிறேன், புரியணும்ட்டு. இப்போ ஏபிசின்னு இருக்கே ப்ரோ, அது ஏபிசின்னு இருக்கா? இப்போ எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சிதுங்களா? ஆமா, திருப்பி நம்ம கொடுக்கணும் இல்லையா? இல்ல, ஃபைனலா வந்து டிரான்ஸ்ஃபார்ம்ல டிடெக்ட் டேட்டா டைப்ன்றது கொடுத்துக்கோங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா டேட்டா அப்போ நமக்கு தேவைப்படுற இடத்துல இந்த மாதிரி இருந்தா டிடெக்ட் டேட்டா டைப் கொடுத்தா அது டிடெக்ட் ஆகுமா? இது செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலா நம்ம எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சிட்டு ஃபைனலா டிடெக்ட் டேட்டா டைப்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே. இப்போ இங்கெல்லாம் வந்து ABC 1 2 3 இருக்கு. பட் இது வந்து டெசிமல் நம்பர் தான். அதாவது டாலர். இது ஏன்னா இது ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ்டு டெசிமல் நம்பர். பட் நம்மளால ஒவ்வொன்றும் இங்கே சேஞ்ச் பண்ணின்னு இருக்க முடியாது. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் நார்மலாகவே இப்படி டிடெக்ட் மீன்ஸ் நார்மலாகவே இங்கே டிடெக்ட் டேட்டா டைப்னு கொடுத்துக்கோங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு டாலரில் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போய் மாற்றிக்கோங்க. பவர் பை டெஸ்க்டாப்பில் இங்கே போய் மாற்றிக்கணும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம் ஈஸியாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. ஓகே. ஸோ இதான் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கிற டேட்டாவை நம்ம இப்போ ஸ்ட்ரக்சராக கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உள்ளார கொண்டு வந்திருக்கோம். உள்ளார கொண்டு வந்ததுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணியிருக்கோம். அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொரி தான் இங்கே இருக்குது பாருங்கள், ரைட் சைடில். இது எல்லாமே ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம அப்ளை பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் எதுக்கு வேணாலும் ஸ்விட்ச் பேக் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு ஸ்விட்ச் பேக் பண்ணி அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது எடிட் பண்ணணும்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம்.
நம்பர் ஆஃப் ரோ 2 இல்லை ஒரு 5 ரிமூவ் பண்ணணும் 5ன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே ரெக்கார்ட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம், டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிட்டோம், அடுத்தது லோட் பண்ணணும்ல, இந்த ஓகே டிரான்ஸ்ஃபார்மேஷனை உள்ளார லோட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இங்கே க்ளோஸ் அண்ட் அப்ளைனா ஜஸ்ட் இது அப்ளை ஆகி இந்த விண்டோ க்ளோஸ் ஆயிடும். நீங்கள் எதுனாலும் கொடுக்கலாம், ஜஸ்ட் லோட் க்ளோஸ் பண்றதுன்னா விஷுவலைசேஷனுக்கு லோட் பண்றதுங்களா? நீங்கள் க்ளோஸ்ன்னு கொடுக்கக்கூடாது. க்ளோஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து பண்ணதெல்லாம் அப்ளை போயிடும். ஆமா ஆகாமல் கேன்சல் ஆயிரும். ஆமா. ஒன்று அப்ளைன்னு கொடுங்க, இல்லைனா க்ளோஸ் அண்ட் அப்ளைன்னு கொடுங்க. ஓகே ஓகே ஓகே, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஸோ அடுத்தது இப்போ கொரி எடிட்டர் அப்படியே நம்ம முடிச்சிடலாம். ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ அப்படியே லெஃப்ட் சைட்ல இருந்து பாருங்க. ஸோ என்டர் டேட்டா அப்படி இந்த டேபிள் இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஸ்டாட்டிக்காக நீங்கள் ஏதாச்சும் ஒரு டேபிள் உருவாக்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் தேவைப்படும். இங்கே வந்து இப்போ நான் ஸ்டாட்டிக்காக வந்து ஏதோ ஒரு டேபிள் எடுக்கிறேன். ஸோ இந்த நேம் மெயில் ஐடியை காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி கண்ட்ரோல் V தான் கொடுக்குறேன். இது மாதிரி எந்த டேபிள் வேணாலும் நீங்கள் எங்கே இருந்தனாலும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் நீங்களாவே இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்படி ஏதாவது டைப் பண்ணிக்கலாம் இப்படி ஒவ்வொன்றா. இது சம்டைம்ஸ் தேவைப்படும் உங்களுக்கு. அதுவும் அங்கே போக போதான் தெரியும் உங்களுக்கு ரியல் டைம்ல ஒர்க் பண்றது. ஓகே ஓகே ஓகே. சம்திங் ரீட் ஆகாது கரெக்ட்டுங்களா? இவங்க வெளியே போயிட்டாங்க. பக்கம் போய் ரொம்ப நேரம் ஆகுதா? டிவைஸ் சேஞ்ச் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பிரியாக்கா இருக்கேன். இதனை நான் வந்து இப்போ ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஓ ஓகே ஓகே, ஸ்விட்ச் பண்ணிட்டீங்களா? ஆமா. இது வரைக்கும் உங்க ஸ்டெப் புரியுது இல்ல உங்களுக்கு? ஓகே ஓகே, நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒன்ஸ் நாளையில இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் பண்ணோனே நான் கேக்குறேன், சரிங்களா? ஓகே ஓகேக்கா, நீங்க முடிச்சுட்டு இன்னைக்கே பண்ண ஆரம்பிச்சு நாளைக்கு 8 o'clock கிளாஸ்ல ஃபைல் அனுப்பிடுங்க. ஓகே ஓகே ஓகேமா. ஸோ இங்கே வந்து மல்டிபிள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம் வேணும்னா. சாரி, ஒரு ஸ்டாட்டிக் டேபிளை கிரியேட் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே சும்மா ஒரு டேபிள் கிரியேட் ஆகும் ஒரு டம்மியாக. ஸோ அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. இது சம்டைம்ஸ் தேவைப்படும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு சில நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப தேவைப்படும். சம்டைம்ஸ் ரீட் ஆகாது இல்ல ப்ரோ? நம்ம ரீட் ஆகும் ரீட் ஆகி உள்ளாரையும் ரீட் ஆகும். ஆனால் ஸ்டாட்டிக்காக இருக்கும், சேஞ்ச் ஆகாது. அது ஒரு சில இதுக்கு தேவைப்படும். இந்த டேட்டா சோர்ஸ் செட்டிங்ல தான் நம்ம ஃபைல் பேத் சேஞ்ச் பண்ணுவோம். அது எதுவாக இருந்தாலும் ஓகே. இது தேவையில்லை, விட்டுருங்க. டேட்டா சோர்ஸ் செட்டிங்ல தான் போய் டேட்டா பாத் சேஞ்ச் பண்றது. பாத் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த ரெஃப்ரெஷ்ன்றது ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் ப்ரிவியூனா இந்த ஒரு டேபிள் மட்டும் ரெஃப்ரெஷ் ஆகும். இன்கேஸ் நான் ஃபைல் பாத் சேஞ்ச் பண்ணிட்டு ஏதாச்சும் ஃபைல் அப்டேட் ஆயிருக்குன்னா இங்கே ரெஃப்ரெஷ் ஆகாமல் இருக்குன்னா ரெஃப்ரெஷ் கொடுத்து அப்டேட் ஆகும், ஃபைல் அப்டேட் ஆகும். ரெஃப்ரெஷ் ஆகலாம் எல்லா டேபிளும் அப்டேட் ஆகும், அவ்வளோதான். இதெல்லாம் தேவையில்ல. அட்வான்ஸ் எடிட்டர் வந்து நான் ஃபியூச்சரில் அவங்க சொல்லி தருவேன். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் இங்கே பட்ஜெட்டில் இவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணியிருக்கோம்ல, அதுவே வந்து நீங்கள் அட்வான்ஸ் எடிட்டர்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து கோடிங் லெவலில் உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். ஸோ இது பேர் எம்கோரின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கோடிங் லெவலில் உங்களுக்கு தெரியும். சம்டைம்ஸ் ஃபியூச்சரில் வந்து ஒரு சில டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து நம்ம இங்கே கோடிங்கில் ஏதாச்சும் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எம்கோரியை நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து டாக்ஸ் தானே சொல்லுவீங்க? இது டாக்ஸ் கிடையாது, இது வேற. டாக்ஸ்ன்றது அங்கே, இது வந்து எம்கோரின்னு சொல்லுவோம் நம்ம. எம்கோரி. எம்கோரி. ஸோ இது என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபர்ஸ்ட் லைனே பாருங்களேன். சோர்ஸ் வந்து எடுக்குது, எங்கேருந்து எடுக்குது, என்னோட ஃபைல் பார்த்து இங்கேருந்து எடுக்குது. இப்போ இதுவே நான் உங்களோட எடுத்துதுன்னா நான் இந்த ஃபைல் பார்த்து அப்படியே எடுத்து நான் இதில் பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்தாலும் வந்துடும். ஸோ செகண்ட் வந்து பட்ஜெட் நேவிகேட் பண்ணுது. இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், நார்மல் இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது இப்போ இங்கே 2ன்னு இருக்குல்ல, 2னா என்ன அர்த்தம், 2 ரோ ரிமூவ் பண்ணியிருக்கு. நான் இங்கேயே இந்த 2 டெலிட் பண்ணிட்டு இங்கே 5ன்னு போட்டோன்னா 5 rows ரிமூவ் ஆகும்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் தேவைப்படாது, மோஸ்ட்லி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் சம்டைம்ஸ். ஓகே 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 ப்ரோ. அதுக்கு மீனிங் இது அட்வான்ஸ் எடிட்டர். ஓகே. ஸோ மேனேஜ்ன்றது தேவையில்லை, சும்மா டெலிட் பண்ணுமா டூப்ளிகேட் பண்ணணுமான்னு இருக்கு. இது டூப்ளிகேட் பண்ணணும்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாச்சும் பண்ணணும்னா இங்கே பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அடுத்தது சூஸ் காலம்னா நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் செக் இதெல்லாம் டைப் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சூஸ் காலம்னா நீங்கள் வந்து எந்தெந்த காலம்லாம் வேணும் வேணான்னு டிசைட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த காலம் மட்டும்தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ரிமூவ் காலம்னா வைஸ் வர்சா, எந்தெந்த காலம்லாம் செலக்ட் பண்ணுறோமோ அது செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் கொடுத்தோன்னா ரிமூவ் ஆயிடும்.
ஸோ இந்த கீப் ரோஸ் இந்த அதை ரிமூவ் ரோஸ்க்கு அப்படியே வைஸ் வர்ஸாவா இது கீப் ரோஸ் எந்தெந்த ரோஸ்லாம் வேணும். ஸ்பிளிட் காலம்னா இப்போ வந்து இங்கே ஐஃபன் இருக்கு இல்லையா, இங்கே எல்லாத்துலேயுமே ஐஃபன் 4 ஐஃபன் இருக்கு. இந்த ஐஃபன் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும்னா எக்ஸலில் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் பை டிலிமிட்டர் இல்லை நம்பர் ஆஃப் கேரக்டர். ஸோ அதுமாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இன்கேஸ் தேவைப்பட்டு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இப்போ நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணேன்னா 0-1 ஒரு காலமாக இருக்கும், அதை டே ஒரு காலமாக இருக்கும், மந்த் ஒரு காலமாக இருக்கும், இயர் ஒரு காலமாக இருக்கும். ஸோ அதுமாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறது இதெல்லாம் டேட்டா கிளீனிங்க்கு ஒரு சில டைம் தேவைப்படுறதுனால இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறோம். ரீப்ளேஸ் வழினா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் தான் ஜென்ரலாக. மெர்ஜ் query நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் நான் சொல்லுவேன். அதை 2 டேபிள் வந்து ஜாயின் பண்ணுறது. அடிக்கடி டவுட் ஆகுது ப்ரோ. நம்ம பவர் பிஐல தான் ஒர்க் பண்றோமா எக்ஸல்ல ஒர்க் பண்றோமான்னு சொல்லிட்டு. ஏன்னா 3 காலம் 3 இது இருக்குங்க இல்லையா, query எடிட்டர், டேட்டா ஹேண்ட்லிங், விஷுவலைசேஷன் சொல்லிட்டு. டேட்டா ஹேண்ட்லிங் வந்து நம்ம லிங்க் கொடுக்கறது கரெக்ட்டுங்களா, விஷுவலைசேஷன் அது ஃபைனல் ஸ்டெப். இப்போ பவர் query எடிட்டர்ல தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்ட் தானே? ஆமாம், பவர் query எடிட்டர். ஓகே ஓகே ஓகே. பவர் query எடிட்டரில் தான் டேட்டா கிளீனிங்லாம் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணுறோம். ஸோ இது வந்து மெர்ஜ் query வந்து நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். அது வந்து 2 டேபிளில் ஜாயின் பண்ணுறது. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மில் இங்கே ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ்னா இங்கே இருக்கிற எல்லா காலமும் ரோவாக மாறும், எல்லா ரோவும் காலமாக மாறும். அதை மீனிங். ஸோ இது வந்து செலக்ட் பண்ணுற ரோ காலமாக மாறும். இதெல்லாம் அப்படி ஃபில்லுனா கண்ட்ரோல் டூப்ளிகேட் எக்ஸலில் பண்ணுறது. இது நார்மல் ரீநேமு. இது வந்து ஸோ அதே தான் டீலிமிட்டட் டைப்பில் இது வந்து ஃபார்மேட் மாற்றுறது, அப்பர் கேஸில் லோயர் கேஸில் மாற்றுறது, இது ஸ்ப்ளிட் பை டீலிமிட், இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. இங்கே இருக்கிறது டிரான்ஸ்போஸ் சொன்னீங்க இல்லையா, டிரான்ஸ்போஸ். அதுக்கு முன்னாடி நம்ம அன்பிவோட்னு சொல்லிட்டு காலம் சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே கொடுத்தா டிரான்ஸ்போஸ் கொடுத்தாலே மாறும்ல? இல்லை, டிரான்ஸ்போஸ் வந்து டோட்டல் கொஞ்சம் மாறும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அது நீங்கள் ஒர்க் பண்ணுறப்பறம் புரியும் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே கீழே இருக்கிற டெஃபினேஷன் பாருங்களேன், ட்ரீட்டிங் ரோ அஸ் காலம் அண்ட் காலம் அஸ் ரோஸ்ன்னு இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா எந்தெந்த காலம் என்னன்னு இருக்கோ அது அப்படியே ரோவாக மாறிடும், ரோ அப்படியே காலமாக மாறிடும். இருக்கிற எல்லாமே அது இதெல்லாம் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பவர் பிஐ டெவலப்பர்னா கம்பல்சரி இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என் ஆஃபீஸில் வந்து பவர் பிஐ டெவலப்பர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் அந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியாது, ஒரு ஜூனியர் பண்ணுக்கு. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கினா தான் நம்ம இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் உள்ளார போயிட்டு மேபி இது ஒரு சில இதில் தான் உங்களுக்கு ஒர்க்கு கொடுப்பாங்க, ஒன்று இதில் கொடுப்பாங்க. இல்லை சின்ன கம்பெனியாக இருந்தால் எண்ட் டு எண்ட் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நார்மலாக இருந்துச்சுன்னா ஒரு வெறும் விஷுவலைசேஷன் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அவங்களே லைக் நம்ம நோக்கியா மாதிரி நம்ம இப்போ எப்படி நம்ம பிஓ மட்டும் கிரியேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அந்த மாடலேஷன் வரும். ஒரு சில டைம் ஃபுல்லாகவும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. நல்லது. ஓகே ஓகே. ஸோ ஆட் காலம்ல இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லி தருவேன். கண்டிஷனல் காலம்னா என்ன, கஸ்டம் காலம்னா என்னன்னு சொல்லி தருவேன். ஃபார்மேட் எல்லாம் நான் அப்புறம் சொல்லி தருவேன். மற்றதெல்லாம் இது எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ வேற எதுவுமே இல்லை பாருங்க, இங்கே மொத்தமாக இவ்வளோ ஆப்ஷன் தான் இருக்கு, வேற எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இதுதான் பவர் query எடிட்டர். ஸோ ஒரு டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து ஒரு சிலதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் அவங்க கூட சேர்த்து சொல்லித்தரேன். டேட்டா ஆப்டிமைசேஷன் இதில் ஒரு பெரிய டாபிக் இருக்கு, அதுவும் நான் வந்து உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். ஓகே. ஸோ நான் இப்போ க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுக்குறேன். அக்கா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்க்கா, நீங்க யாருமே இல்லை ஓகேவா? ஹீராக்கா. தினகர், நான் நாளைக்கு பண்றேன் தினகர். நான் பண்ணும்போது எனக்கு ஏதாவது தெரியும்ல, அதை பார்த்துட்டு நான் டவுட் கேட்கறேன். நான் இனிமே ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட் கிளாஸ் லிசன் மட்டும் தான் பண்றதுனால எனக்கு என்ன டவுட் கேட்கறதுனே தெரியல. நான் லைவா நான் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும், சரிங்களா? ஹீராக்கா தினா உங்க அக்காக்கு பேச்சு வரலடா. அதனால பேச்சு வரும்போது டவுட் கேட்பா. நேதான் ப்ரோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு ஓகே, சொன்னீங்க சளி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கோல்டு ஏதோ ஆயிடுச்சு அவங்களுக்குலாம். ஓகே, வெறும் காத்து மட்டும் தான் வருது. சரி, நான் இன்னைக்கு புழிஞ்சிருங்க உங்களை உட்கார வச்ச அக்காவை பண்ண வச்சிருங்க. நைட் தூங்க விடாதீங்க. அதான் இதுவா இன்னைக்கு ஃபுல்லா தூங்கி தான் இருக்குது, ஆபீஸ் வேலை கூட பார்க்கல. செல்ஃபி ஒருத்தி இருப்பாளே, சைலண்டா இருப்பா அப்படியே.
சரி ப்ரோ, ஒரு பாருங்க. ஸோ இப்போ நான் அந்த டேட்டா மாடல் இது ஸோ டேட்டா டைப் மாற்றுறதுனா இங்கே கூட மாற்றிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அமௌண்ட்டு, ஸோ கரன்சி. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது? டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா. கரெக்ட். ஓகே. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் என்னவா மாற்றணும்னா இது வந்து ஃபிக்ஸ்டு டெசிமல் நம்பர், ஹோல் நம்பர் கிடையாது. ஃபிக்ஸ்டு டெசிமல் நம்பர் நான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ்டு டெசிமல் நம்பரை மாற்றிட்டேன்னா கரன்சி நீங்கள் வந்து அது என்ன டாலர் இப்போ வந்து ஐஎன்ஆராக இருக்குது பாருங்க. இப்போ டிஃபால்ட்டாக வந்து நம்ம எந்த கரன்சி இருந்தாலும் ஐஎன்ஆர்ல தான் காட்டும். ஆனால் எனக்கு வந்து இது டாலர், இது வந்து யூஎஸ் ப்ராஜெக்ட்ன்றதுனால இப்போ டாலர்னு மாற்றுறேன். இங்கே ஜஸ்ட் சிம்பிள் இங்கே இருக்குது பாருங்க. இது எல்லாமே எக்ஸலில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. சாரி, நான் தெரியாம பெர்சன்டேஜ் கிளிக் பண்ணேன். நீங்கள் அந்த டாலர் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கண்ட்ரியோட டாலர் கரன்சி சிம்பிளும் இங்கே இருக்கும். ஓகே ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம யூஎஸ்டியில் பண்ணுறோம் டாலர். ஓகே, டேட்டா டைப் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம், அங்கே பண்ணணும்னு அது ஒரு பெரிய இது கிடையாது. ஸோ இது வந்து டேட்டில் தான் இருக்குது ஃபார்மெட். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் வந்து கொரி எடிட்டர் முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இப்போ வந்து கொரி எடிட்டர் முடிச்சாச்சு. ஸோ அடுத்த டேட்டா மாடலிங் வரும். டேட்டா மாடலிங் இதுதான் டேட்டா மாடலிங். ஸோ இப்போ டேட்டா மாடலிங் அப்படின்ட்டா என்ன ரீசனுக்காக நம்ம டேட்டா மாடலிங் பண்ணுறோம்? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க போல ப்ரோ. அது கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ப்ரோ, அது சரியா தெரியல, அப்படியே விட்டுட்டா ப்ரோ. வேற ஒரு இதுல பண்ணேன் அன்னைக்கு, உங்களுக்கு சொன்ன ஃபைல் ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நீங்க பண்ண வரைக்கும் கரெக்டா தான் இருக்கு. நீங்க பண்ண வரைக்கும் கரெக்டா தான் இருக்கு. பட் நான் எல்லாமே டெலீட் பண்ணியிருக்கேன். நீங்க டிஃபால்ட்டா இப்ப நீங்களும் உங்க ப்ராஜெக்ட் நீங்க பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்கா இந்த மாடலிங் ரிலேஷன்ஷிப்லாம் பில்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆயிடும். அது எதை பேஸ் பண்ணி பில்ட் ஆயிரும்னா ஹெட்டிங் நேம் இருக்கு இல்லையா? ஹெட்டிங் நேம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கீன்னு ஒரு ஹெட்டிங் நேம் இருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க, தெரியல. போனதுல அழகா அடுக்கி வச்சு வந்து இது பண்ணிருந்தேன், அந்த ஃபைல் தான் மிஸ் பண்ணிட்டேன். அது அது பரவாயில்ல, அது மாத்திக்கலாம். அது எப்படி டிஃபால்ட்டா நான் எடுக்கணும்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ எப்படி எடுக்கணும்? இப்போ இந்த ஹெட்டிங் நேம் இருக்கு இல்லையா? இப்போ இங்க ப்ராடக்ட் கீன்னு ஒரு ஹெட்டிங் நேம் இருக்கு. அதே ப்ராடக்ட் கீ இங்க இருக்கு. அந்த ஹெட்டிங் நேம் வச்சு ஆட்டோமேட்டிக்கா இந்த லிங்க் வந்து கிரியேட் ஆயிக்கும் பவர் பிஐல. பட் அது வந்து எல்லா டைமும் கரெக்ட்னு சொல்ல முடியாது, ரியல் டைம்ல சொல்றேன். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிற ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். நான் இப்போ ஜஸ்ட் டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்லிப்பேன். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடணுங்களா? டெலீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கணும் அது கரெக்டா இருக்கா இல்லையான்னு. நம்ம ரியல் டைம்ல வந்து மேனுவலா தான் கிரியேட் பண்ணுவோம் ஒவ்வொன்றா. நம்ம ஏன்னா ஒவ்வொன்றா நம்ம படிச்சு பார்த்து இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். 99% வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ண மாட்டோம். இது ஆட்டோமேட்டிக்கா எவ்ரி டைம் வரக்கூடாது. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா நீங்க எல்லா ரிப்போர்ட்லயும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா ஃபைல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபைல்ல ஆப்ஷன் போயிட்டு நீங்க அது வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்க உள்ளார ஃபர்ஸ்ட் டேட்டா இம்போர்ட் பண்றீங்களா? இம்போர்ட் பண்றப்ப இந்த ஆப்ஷனை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கணும். டேட்டா லோடுன்னு இருக்கு. இங்க டிடெக்ட் காலம் டைப், ஸோ அலோ டிடெக்ட் காலம், நெவர் டிடெக்ட். இங்க இருக்கு. கரண்ட் ஃபைல்ல வந்து டிடெக்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்து ஆட்டோ டிடெக்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க, மூணாவதா. இதை வந்து எடுத்து விட்டுட்டோம்னா டிடெக்ட் ஆகாது. புரியுது. ஸோ ஓகே, இப்போ ரிலேஷன்ஷிப் தான் இல்லை, நான் ஜஸ்ட் பக்கத்துல வைக்கிறேன். புரியும். இப்போ நீங்க ரியல் டைம்ல பக்கத்துல வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான். ஆனா நான் ப்ரிஃபர் பண்றது என்னன்னா ஒரு இப்படி நீட்டா பண்ணோம்னா நம்மளுக்கே நாலு பின்ன புரியும் அது. ஆமா. இப்போ ரிப்பீட் ஆகுறது எல்லாமே வந்து கீழே வரணும், ரிப்பீட் ஆகாதுல மேல வைக்கணுங்களா? டைமென்ஷன் வந்து நாட் ரிப்பீட் ஆகாது. அது கீழே மேலன்னு வச்சுக்கிறீங்க. ஃபேக்ட்னா என்ன, டைமென்ஷனா என்ன, அது பார்ப்போம் நம்ம. இப்போ ஃபேக்ட் டைமென்ஷன் ரெண்டு பிரிக்கிறோம் நம்ம இங்க.
நீ ஃபேக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்க இந்த எக்ஸல்ல நம்ம பார்க்குறோம் இல்லையா, இங்க இந்த எக்ஸலோட இதுலேயே நம்மளுக்கு தெரியுது இது என்ன கால்குலேஷன், பட்ஜெட் கால்குலேஷன். ஓகேங்களா. ஸோ சம் ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு, அந்த ப்ராடக்ட் எல்லாம் எவ்வளோ சேல் ஆகும்னு சொல்லிட்டு பட்ஜெட் போட்டு வச்சிருக்கோம். பட் ஆக்சுவலாக எவ்வளோ சேல் ஆயிருக்குன்றது இன்னொரு டேபிள் நம்ம கிட்ட தனியாகவே இருக்கு. அதான் வந்து சேல்ஸ் டேபிள் இங்கே இருக்கு. ஸோ இங்கே இருக்கு சேல்ஸ் டேபிள். ஸோ இந்த ரெண்டுத்துல தான் வேல்யூ இருக்கு பாருங்க. சேல்ஸ் அமௌண்ட்னு ஒரு வேல்யூ, டேக்ஸ் அமௌண்ட்ன்றது ஒரு வேல்யூ. அதுமாதிரி பட்ஜெட்ல போனீங்கன்னா பட்ஜெட் அமௌண்ட்னு ஒரு வேல்யூ. ஸோ எங்க வேல்யூ இருக்கோ, சிம்பிளா ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, எங்கெங்கெல்லாம் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இருக்கிறது எல்லாமே கம்பல்சரி ஃபேக்டபிள் தான். வேல்யூன்னு இருந்தாலே ஃபேக்டபிள். இங்க வேல்யூ இருக்குல்ல, அமௌண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஃபேக்டபிள். இங்க அமௌண்ட் இருக்கு ஃபேக்டபிள். ஸோ இங்கே அமௌண்ட் இருக்கு ஃபேக்டபிள். ஸோ இது ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. செகண்ட் திங் வந்து இந்த ஜென்ரலாகவே இந்த இதை இங்கே என்ன பண்ணுறோம், சேல்ஸ் அண்ட் பட்ஜெட் கால்குலேட் பண்ணுறோம். ஒரு ப்ராடக்ட் இருக்கு, எவ்வளோ சேல் ஆயிருக்கு, நம்ம எவ்வளோ பட்ஜெட் போட்டு வச்சிருக்கோம், ரெண்டுத்துக்கும் உள்ள வேரியன்ஸ் என்ன, அந்த வேரியன்ஸ் தான் கால்குலேட் பண்ணுறோம். அதான் நம்ம ப்ராஜெக்டோட எண்ட் கோல். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போதே தெரியுது நம்ம சேல்ஸ் அண்ட் பட்ஜெட்னா ஃபேக்டபிள். இதான் வந்து ஆக்சுவலாக வேல்யூ இருக்கிற டேபிள். இது எல்லாமே டிபெண்டன்ட் டேபிள்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறது எல்லாமே டைமென்ஷன் டேபிள். ஸோ டிபெண்டன்ட் டேபிள்னா என்ன, இதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்த பேஸ் டேபிள் வந்து ஃபேக்ட் டேபிள்னு சொல்வீங்க, கரெக்ட்டா? கரெக்ட். ஆமா. ஸோ பேஸ் டேபிள் வந்து நீ ஃபேக்ட் டேபிள் வச்சுக்கோங்க. இதான் மெயின் டேபிள் நம்ம சொல்லுவோம். இது மெயின் டேபிள். இது இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே கிடையாது, இந்த ரிப்போர்ட்டே கிடையாது. ஆனா இப்போ கேலண்டர் டேபிள் இல்லைன்னா கூட நம்மளால இந்த ரிப்போர்ட்டை உருவாக்க முடியும். ஓகேவா. ஸோ கண்ட்ரி இந்த எது இல்லைன்னா கூட ஓகே, நம்ம என்ன சொல்றோம், கஸ்டமர் நேம் தான் தெரியல, பட் கஸ்டமருடைய ஐடி இருக்கு அப்படின்னு நம்ம இதை வச்சு நம்ம ஷோகேஸ் பண்ண முடியும். ஆனா எவ்வளவு சேல் ஆச்சுன்றது தான் முக்கியம், எவ்வளவு பட்ஜெட் போட்டோன்றது தான் முக்கியம். ஸோ இதான் மெயின் டேபிள். ஸோ இது வந்து நம்ம ஃபேக்ட்னு சொல்றோம். மீதி டிபெண்ட் ஆகிறது எல்லாமே வந்து டைமென்ஷன் சொல்றோம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்றோம், ஃபேக்ட்டுக்கும் டைமென்ஷனுக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் கொடுக்குறோம். என்ன ரீசனுக்காக கொடுக்குறோன்னு வைங்க, இப்போ எனக்கு சேல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டோம், எந்தெந்த கேட்டகரி பொறுத்து எனக்கு சேல் ஆயிருக்குன்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சேல்ஸ் டேபிள் இங்கே இருக்கு, சேல்ஸ் அமௌண்ட் இங்கே இருக்குமா, இது எல்லாமே யூனிட் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. சேல்ஸ் டேபிள்ல சேல்ஸ் அமௌண்ட் இருக்கு. நான் ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ சேல்ஸ் டேபிளில் அதுவாகவே ஒரு விஷுவலைசேஷன் எடுத்துக்கோ, நீங்கள் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. சேல்ஸ் டேபிளில் சேல்ஸ் அமௌண்ட் இங்கே வந்துச்சு, பட் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியணும். ஓகேங்களா. ஸோ அது எங்கே இருக்குது, ப்ராடக்ட் டேபிளில் கேட்டகரி இருக்குது. ப்ராடக்ட் டேபிளில் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதையும் நான் எடுத்து வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நம்மளுக்கு ஷோ ஆகுதுன்னு பாருங்களேன், எல்லாம் ஈக்குவலாக காமிக்குது. எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. இதுலேயே தெரியுது இது தப்புன்ட்டு. ஏன்னா ப்ராடக்ட் டேபிள் என்னென்ன இங்கே ஆக்சிஸ் நம்ம எடுத்திருக்கோம், ப்ராடக்ட் டேபிள்லேருந்து கேட்டகரியும் சேல்ஸ் டேபிள்லேருந்து வேல்யூவும் எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பே இல்லை. ப்ராடக்ட் டேபிள் இங்கே இருக்கு, சேல்ஸ் டேபிள் இங்கே இருக்கு, ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஏதாவது லிங்க் கொடுத்தாரா நம்மளுக்கு இங்கே வேல்யூ காட்டும். ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ எனக்கு அது தெரியணும், இது மாதிரி பிட்வீன் த டேபிள் கம்பேர் பண்ணி ஏதோ ஒரு விஷுவலைசேஷன் உருவாக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும் பை டிஃபால்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு டேபிளுக்கு எது காமனாக இருக்குது அப்படி வச்சு தான் செக் பண்ணி பார்ப்போம். எது காமனாக இருக்கோ அதை வச்சு தான் நம்ம லிங்க் பண்ணுவோம். இதை வந்து நீங்கள் VLOOKUP தெரியும்னா நீங்கள் VLOOKUP கான்செப்ட் வச்சுக்கோங்க. எக்ஸலில் VLOOKUP தெரியும்னா ரெண்டு இடத்துல எந்த காமன் காலம் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம VLOOKUP பண்ணுவோம். கரெக்டுங்களா. ஸோ அதேமாரி இங்கே காமன் காலம் எதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். VLOOKUP கான்செப்ட் இடம் இங்கே காமனாக இருக்கிறது என்னன்னா ப்ராடக்ட் கீ, அதாவது காமன் ப்ளஸ் யூனிக்காக இருக்கணும். காமன் அண்ட் யூனிக், காமன் ப்ளஸ் யூனிக், அது மெயின். யூனிக்ன்றது மெயின். இந்த ப்ராடக்ட் கீ, இங்கே ப்ராடக்ட் கீ வந்து காமன் ப்ளஸ் யூனிக்காக இருக்குல்ல, ஜஸ்ட் அண்ட் ட்ராக் பண்ணி இங்கே வந்து கரெக்டாக ப்ராடக்ட் கீ எங்கே இருக்கோ அங்கே வந்து தான் நான் ரிலீஸ் பண்ணுறேன். மற்ற காலமில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் இது இங்கே மவுஸ் எடுத்துன்னு போனீங்கன்னா ஹைலைட் ஆகணும் நீங்கள் எதுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ப்ராடக்ட் டேபிள் ப்ராடக்ட் கீன்ற காலமும் இங்கே சேல்ஸ் டேபிள் சேல் ப்ராடக்ட் கீன்றது. இந்த ப்ராடக்ட் கீன்றது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா அது இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு வராது. பார்கோடுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூப்பர் மார்க்கெட் பார்கோட் கோட் மாரி இது. ஸோ ஓகேங்களா. இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் அதான் யூனிக்காக இருக்குது பாருங்க. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டில் உள்ள கீ நம்பர் இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு வர வாய்ப்பு இல்லை. அதனால இங்கே 1ன்னா யூனிக்காக இருக்குது. இங்கே ஸ்டார்னா என்ன மீனிங்னா மெனி டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன் என்ன ரீசனா, ஒரே ப்ராடக்ட்டு இப்போ கோல்டு வின்னர் பாக்கெட்னா அது எத்தனை கஸ்டமர் வாங்கியிருப்பான். ஸோ இங்கே வந்து அது ரிப்பீட் ஆகும், பட் இங்கே ரிப்பீட் ஆகாது. புரியுதுங்களா.
ஓகே, ஓகே. புரியல. திரும்ப சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றாருன்னா, இப்போ இல்ல நான் பார்கோடு எக்ஸ்பிளனேஷன் இங்கே காட்டுறேன். இப்ப பாருங்க. இப்ப ப்ராடக்ட்னு இருக்கு. ஸோ இது வந்து இப்ப இந்த இது வந்து இப்ப இந்த அட்ஜஸ்டபிள் ரேஸ்ன்னு இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு ப்ராடக்ட், ஏதோ ஒரு பொருள். பியரிங் பால்னு வச்சுக்கோங்க. பியரிங் பால்ன்றது ஏதோ ஒரு பொருள். ஓகேங்களா? அந்த பொருளுக்கு ப்ராடக்ட் கீ நம்பர் என்ன 2ன்னு இருக்கு. நான் 2 மட்டும் இப்ப ஃபில்டர் பண்றேன். 2 மட்டும் ஃபில்டர் பண்ற ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. என்ன ரீசனுக்காக ஒரு ரோ இருக்குன்னா, இந்த ப்ராடக்ட் இந்த நேமுக்கு இந்த பொருளுக்கு இதான் நேம் இதான் நம்பர்னு சொல்லிட்டோம். இந்த நம்பர் மாறப்போகுது. புரிஞ்சிடுச்சு. இப்ப பேரிங் பால்னு செலக்ட் பண்ணா நிறைய பேரிங் பால் வரும். அதனால கரெக்டா அதானே ஆமா, இங்க சொல்றீங்க? நிறைய பேரிங் பால் வர வாய்ப்பு இருக்கு சேல்ஸ்ல. ஏன்னா ம். நிறைய பேரு நிறைய பேரிங் பால். யூனிக்கா இருக்கிறதுக்கு. இப்ப நான் இங்க 2 போடுறேன்னா பேரிங் பால் நிறைய பேர் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க ஆக்சுவலா இங்க யாரும் அது வாங்கல. இங்க இங்க இருக்கிற பொருளை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 and 4ல ஏதோ ஒன்று இருக்கு. என்ன இருக்குன்னா, இப்ப 2 and 4ல இத்தனை பேர் வாங்கியிருக்காங்க. நீங்க அங்க ப்ராடக்ட்ல வந்து 2 and 4 நான் ஃபில்டர் பண்றேன். அது என்ன ப்ராடக்ட்? ஸோ ஹெல்மெட்ன்றவன் ஹெல்மெட்டுக்கு ஒரு ஐடி தான் இருக்கு. இந்த ஸ்போர்ட் ஹெல்மெட் ரெட் கலர்ல உள்ள ஸ்போர்ட் ஹெல்மெட் ஒரு மாடல் நம்பர் தான் இருக்கு. இப்போ நோக்கியா W1W0ன்னு ஒன்று தானே இருக்கு. அதே கான்செப்ட் தான். ஆனா அது அதே ஹெல்மெட் வந்து இத்தனை பேர் வாங்கியிருப்பாங்க. ஸோ இதுக்கு பாசிபிள் சான்ஸ் இருக்கு. அதனால இங்க மெனின்னு இருக்கு, இங்க 1ன்னு இருக்கு. இப்போ விஷுவலைசேஷன் போய் பார்த்தோம்னா இது கரெக்டா இருக்கு. பாத்தீங்களா? இந்த கிராஃப் பார்த்தாலே தெரியுது இது கரெக்டா இருக்கு, தப்பு இல்லைன்னு தெரியுது. ஸோ சேம் லைக் தட் நம்ம வந்து பிட்வீன் த டேபிள் ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு ஆஃபீஸில் எம்ப்ளாயி ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க. நம்ம ஐடி கம்பல்சரி வேற யாருக்கும் வராது. ஆதார் நம்பர் மாரி அது யூனிக்காக தான் இருக்கும். அதேமாரி எல்லா கஸ்டமருக்கும் ஒரு கீன்னு இருக்கு, கஸ்டமர் கீ. அந்த கஸ்டமர் கீ கம்பல்சரி வந்து ரிப்பீட் ஆகாது. ஒரு கஸ்டமருக்கு ஒரு கீ தான். ஸோ இந்த கஸ்டமருக்கே நான் ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும். மேலே 1 தான் வரும், கீழே மெனின்னு வரும். ஏன்னா ஒரே கஸ்டமர் நிறைய டைம் பொருள் வாங்கியிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அதனால கீழே மெனின்னு வருது. நான் வந்து ஜான்வரியும் வாங்குவேன், பிப்ரவரியும் வாங்குவேன், இல்லை டெய்லியும் வாங்குவேன், எப்போனாலும் வாங்குவேன். என் நேம் வந்து இதில் ரிப்பீட் ஆகினே இருக்கும். பட் இங்கே வந்து என் நேமுக்கு நேரம் ஒரு ஆதார் நம்பர், ஒரு டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். நான் இந்த வீட்டை சேர்ந்தவன் அப்படின்னு. இந்த ரிலேஷன்ஷிப் புரியுதா எல்லாருக்கும்? கேலண்டருக்கும் சேல்ஸ்க்கும் கொடுக்கணும் இல்லையா? ஆமா, இப்போ கேலண்டருக்கும் டேட்டு இங்கே உள்ள டேட் வச்சு கொடுப்போம். டேட்டு டேட். இப்போ வந்து கேலண்டருக்கும் கஸ்டமருக்கும் கொடுக்க முடியாது, ஏன்னா அது ரிலேஷன்ஷிப் இல்லை. கொடுக்க முடியாது, பிளஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தேவைப்படாது. நம்ம ஃபேக்ட் தான் நம்ம பார்க்கணும். பிட்வீன் த டைமென்ஷன் தேவைன்னா தான் கொடுக்கணும், தேவைப்படாது, அவ்வளவுதான். ஓகே, எது நமக்கு என்ன ரிப்போர்ட் எடுக்க போறோமோ அதுக்கு எப்படி தகுந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும். இப்போ இதேமாரி அதேமாதிரி நீங்க ட்ராக் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது பெர்ஃபெக்ட்டா நீங்க எந்த காலம்ல ரிலீஸ் பண்ணணும் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்க. இந்த இன்கேஸ் ரிலீஸ் பண்ண வரல, இந்த இடம் சின்னதா இருக்கு அப்படின்னா இங்க மேனேஜ் ரிலேஷன்ஷிப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சம் ஈஸியா உங்களால பண்ண முடியும். இப்போ நம்ம 3 ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ராடக்ட்டுக்கும் சேல்ஸுக்கும் கொடுத்துருக்கோம். இருக்கு பாருங்க, ப்ராடக்ட்டுக்கும் சேல்ஸுக்கும் ப்ராடக்ட் கீயை வச்சு கொடுத்துருக்கோம். டேட் வந்து ஆர்டர் டேட் இங்க உள்ள டேட் வச்சு கொடுத்துருக்கோம். கஸ்டமர் கீன்னு வச்சு கொடுத்துருக்கோம். சோ இப்போ வந்து டேட் ரிப்பீட் ஆகாதா? டேட் ரிப்பீட் ஆகாதா? அதே டேட்ல வேற கஸ்டமர் கூட வாங்கிருக்கலாம். இது வெறும் டேட் கேலண்டர்ல வந்து வெறும் டேட் மட்டும் தான் இருக்கு பாருங்க. 25/12 வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேட் எடுக்கிறேன், ஜனவரி 1 25/12 வேற இருக்கான்னு கேக்குறேன். இருக்குமே. அப்புறம் எப்படி அது கூட மேட்ச் பண்ண முடியும்னு கேக்குறேன் நானு. இங்க மெனின் தானே இருக்கு டேட். இந்த டேபிள்ல கேலண்டர் டேபிள்ல எது கூட எடுத்தீங்க? கேலண்டர் டேபிள்ல டேட் எடுக்கிறேன். ஓகே, அந்த டேட் எடுத்து வந்து இங்க உள்ள ஆர்டர் டேட் கூட நான் கொடுக்குறேன். இல்ல அவ क्वेश्चन என்ன கேக்குறானா, இப்போ டேட் அண்ட் டேட் எப்படி நம்ம பாப்போம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதான் இந்த டேபிள் இருக்குமா இருக்கு, டேட் வேணும் இருக்கு இல்லையா, கேலண்டர் டேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ கேலண்டர் டேபிள்ல வந்து நான் ஒரு டேட் எடுத்துக்கிறேன், ஜனவரி 1 2014. ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் இருக்கு. அந்த ஜனவரி 1ன்றது என்ன மந்த்னு காட்டுது, ஜான்வரின்னு காட்டுது. அது என்ன குவார்டர்ல வருது, அது என்ன கிழமை, ஓகேங்களா, அதே மாதிரி டீடைல்ஸ் தான் வருது. ஓகே ஓகே ஓகே.
கொடுத்தா அதுல இருந்து டீடைல்ஸ் ட்ராக் பண்ற மாதிரி இருக்காது. ஆமா அது எப்படின்னாலும் January 1, 2014 இன்னொரு ரெக்கார்ட் வர வாய்ப்பே கிடையாது. ஓகே ஓகே. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு இடத்துல யூனிக்கா இருக்கும், ஒரு இடத்துல வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். இப்போ இந்த கேலண்டர் டேட்னு எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் டேட்டா தான். டேட்டா தான். இப்போ இந்த கேலண்டர் டேட் டேபிள் இருக்குல்ல, இப்போ உங்க கண்ணு முன்னாடி நீங்க எந்த டேபிள் பாக்குறீங்களோ இந்த டேபிள் வந்து அவனே கொடுத்துட்டான். நீங்க எக்ஸல்ல இந்த டேபிள் அவன் கொடுத்துட்டான், ஓகே. பட் ரியல் டைம்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது இந்த என்டையர் டேபிள் கொடுக்க மாட்டான். ஆனா கம்பல்சரி நம்ம நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளே டேபிள் கிரியேட் பண்ணணும். இப்போ அதுக்கு தான் சொன்னீங்களே இந்த கரெக்டா ஒன்று முன்னாடி போயிட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் கிரியேட் பண்ணணும். ஸோ எவ்ரி டைம் நான் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரே டைம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு டாக்ஸ் கொரி வச்சிருப்பேன். எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் அந்த கொரியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே இதே மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் ஆகிடும். ஓகே ஓகே. நான் அது உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் அந்த கொரியில் எப்படி. இப்போ நம்ம வந்து இதுலயே ரெடி பண்ணிடலாமா ப்ரோ? இப்போ எல்லாமே பவர் கோர் எடிட்டர்ல நம்ம பண்ணோம் இல்லையா, டேபிள்ல நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னீங்க தெரியுமா? இல்ல ப்ரோ, அதான் நான் என்ன காப்பி சொல்றேன்னா பண்ணி பேஸ்ட் பண்ணலாம்னு சொன்னீங்க இல்லையா, இது எல்லாமே இப்போ வந்து எக்ஸல்ல பண்ணிட்டு தூக்கி அப்படியே காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணிடலாம்ல? டைனமிக்கா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, கேலண்டர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2015ல இருந்து எண்ட் டேட் என்னன்னு இருக்குன்னா 2000 இது வந்து ஷஃபில் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வருஷத்துக்கு உண்டான டேட் தான் இங்கே இருக்கு. சேல்ஸ் டேட் அப்டேட் ஆக இந்த கேலண்டர் டேட்டும் வந்து டைனமிக்கா சேஞ்ச் ஆகினே இருக்கணும். அப்பெல்லாம் வந்து நம்ம டாக்ஸ் அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா சார்? நான் டாக்ஸ் கான்செப்ட் இத ஒன்ஸ் அந்த ஃபார்முலா போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா டேட்டா அப்டேட் ஆக அதுவா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த எல்லாமே மாறும்னு சொன்னீங்க இல்லையா, அதுதானே மீன் பண்றீங்க? ஆமா, அதான் இப்பயும் மீன் பண்றேன். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ இந்த டேட் மட்டும் தான் இருக்கு கரெக்டா, 25/12/2015 தான் இருக்கு ப்ரோ. இப்போ நான் என்ன பண்றேன்னா இது மாதிரி பிரிக்கணும் கரெக்டுங்களா? இயர் வந்து 15, எந்த குவார்டர், எந்த மந்த், எந்த ஃபினான்ஷியல் இயர் நம்ம பிரிக்கிறீங்க இல்லையா, இது வந்து கோடிங் போட்டு தான் பிரிப்பீங்க கரெக்டுங்களா? இப்போ கோடிங் போட்டு பிரிக்காம நான் என்ன பண்ணலாம்னு கேக்குறேன்னா, எக்ஸல்ல போட்டு இது எல்லாமே நான் பிரிச்சு வச்சுட்டேன்னா, ஆனா ஒன்னொன்னு டைம் டிலே ஆகும்ல? இல்ல, அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். என்னன்னா இது ஸ்டெப் வைஸ் இங்க வந்துட்டு சைட்ல ரெக்கார்ட் ஆகுது. அடுத்து நீங்க டேட்டா ஆட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டெப் வைஸ் திரும்ப அதே டேட்டாக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அப்படிதானே ப்ரோ? கரெக்டா நான் சொல்றது? கரெக்ட். இப்போ நீங்க சொல்றது எப்படின்னா அதுக்கு பேர் ரிப்போர்ட் ஆட்டோமேஷன் கிடையாது ப்ரோ. ஸோ ரிப்போர்ட் ஆட்டோமேஷனா நம்ம அதுமே பண்ணக்கூடாது, மேனுவல் ஒர்க்கே பண்ணக்கூடாது. இப்போ நீங்க சொல்றீங்களா 2021 நீங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க கேலண்டர் டேட்டு, எக்ஸல் மேனுவலா கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க, அது லோட் பண்ணிட்டீங்க. 2022க்கு 2023க்கு என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் மேனுவலா கிரியேட் பண்ணுவீங்களா? அது பண்ண முடியாதுல்ல. ஆனா நம்ம டாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா எத்தனை வருஷம் அப்டேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இங்க டைனமிக்கா சேஞ்ச் ஆயிடும். அதே மாதிரி நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டுக்கு நம்மளுக்கு கேலண்டர் டேபிள் தேவைப்படலை, ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க. ரியல் டைம்ல நீங்க கேலண்டர் டேபிள் கிரியேட் பண்ணணும்னா இப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் இப்பயே சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம 3 ரிலேஷன்ஷிப் கொடுத்தாச்சு. இப்போ அடிஷ்னலாக நம்ம இப்படியும் கொடுக்கலாம், ஏன்னா அதில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா இதில் எப்படி நான் சொல்கிறேன், நியூன்னு கிளிக் பண்ணுங்க. டெரிட்டரிஸில் சேல்ஸ் டெரிட்டரிக்குன்ற இது நான் ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் தான் பண்ணுறேன் எல்லாத்துலேயுமே. இங்கே வந்து சேல்ஸ் டேபிளில் சேல்ஸ் டெரிட்டரிக்கு ஓகேங்களா, ஜஸ்ட் 2த்தையும் கிளிக் பண்ணி ஓகேன்னு நான் கொடுக்குறேன். அதுவாகவே 1 to many அப்படின்ற ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிச்சு. ஸோ மறுபடியும் நான் நியூ கொடுக்குறேன். இப்போ வந்து நான் பட்ஜெட் டேபிள் எடுத்துக்கிறேன். பட்ஜெட் டேபிளுக்கு ப்ராடக்ட்டு பட்ஜெட்டும் ப்ராடக்ட் கீயும் இங்கே உள்ள ப்ராடக்ட் கீயும் ஓகேங்களா, ரிலேஷன்ஷிப் கொடுத்தாச்சு. ஸோ அகைன் நியூ கொடுக்குறேன். இந்த ஆப்ஷன் எங்க போய் எடுத்தீங்க ப்ரோ? இந்த ஆப்ஷன் நீங்க மேனேஜ் ரிலேஷன்ஷிப் நீங்க எடுத்துக்கணும். ஓகே. நம்ம இப்படியும் ட்ராக் பண்ண முடியாத பாயிண்ட்ல இப்படி பண்ணிக்கலாம், கிளியரா வேணும் அப்படின்ற பாயிண்ட்ல. ஏன்னா ரியல் டைம்ல வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 5-6 டேபிள் நிறைய டேபிள்ஸ் இருக்கும், ஒரு 50-40 டேபிள் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே வந்து பட்ஜெட்டுக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்தாச்சு. இப்போ அகைன் நான் பட்ஜெட் டேபிள் கொடுக்குறேன். இப்போ என்னென்ன டேட் வச்சு கொடுக்கலாம். ஸோ அதே பட்ஜெட்டு கேலண்டரில் உள்ள டேட்டும் கொடுக்குறேன். ஸோ இதை தவிர பாசிபிள் ரிலேஷன்ஷிப் வேறு ஏதாச்சும் கொடுக்க முடியுமா அப்படி பாருங்க.
எல்லா டேபிளும் ஒன்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம அடுத்து தேவையில்ல தானே. ஃபேக்ட் டேபிள் கூடயே எல்லா டேபிளும் ஒரே ஒரு தடவை கனெக்ட் ஆனா போதும் தானே. ஒரு தடவை தான் கனெக்ட் ஆகணும். ஒரு தடவை தான் கனெக்ட் பண்ணா போதும். அதுதான் அதுக்கப்புறம் அதுதான் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம பார்க்கணும்னு கேக்குறேன். இல்ல செக் பண்ண சொன்னேன். மீன்ஸ் ஓகே. பார்க்கணும்னு அவசியம் இல்லை. தெரியும், ம் நீட் இல்லை. நான் ஜஸ்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். ம் ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்னொன்று, இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒன் டைம் தான் இப்படி கனெக்ட் ஆகணும். சேல்ஸுக்கும் ஓகே. டெரிட்டரிஸ்க்கும் ஒன் டைம் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. மறுபடியும் நீங்கள் ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒன்று இருந்தால் போதும். மறுபடியும் கொடுத்தீங்கன்னா தப்பா எரர் வரும். ஓகே. செகண்ட் திங் வந்து இதுமாரி ரிலேஷன்ஷிப் கம்பல்சரி கொடுக்கணுமா? பிட்வீன் ஃபேக்ட்டுக்கும் டைமென்ஷனுக்கும் கம்பல்சரி கொடுத்தே ஆகணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்க இன்புட் வருது இல்லையா, உங்களுக்கு ஒரு நீங்க டேபிள் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க, ரீட் பண்ணிட்டீங்க. விஷுவலைசேஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளைண்ட் சொல்லிடுவாங்களா இதே மாதிரி வேணும் அப்படின்ட்டு. அப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் டிபெண்ட் பண்ணி விஷுவலைசேஷனே அவர் கேட்கலன்னு வச்சுக்கோங்க. கிளைண்ட் கஸ்டமர் பேஸ் பண்ணி எந்த ஒரு விஷுவலைசேஷனும் கிளைண்ட் கேட்கல அப்படின்னா நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. கஸ்டமர் பேஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப் விஷுவலைசேஷன் வேணும்னா தான் ரிலேஷன்ஷிப்பே கொடுக்கணும். ஏன்னா மர்ஜ் பண்ணக்குள்ள தான் வந்துட்டு நமக்கு அந்த டேபிளோட இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி கிடைக்கும். அப்படிதானே? ஆமா. இப்போ ஏன்னா என்ன ரீசன்னா, இப்போ இது கம்மியான டேபிள் ஓகே நீங்க கொடுக்குறீங்க. இப்போ ஒரு 50 டேபிள் 100 டேபிள் இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் கொடுக்கணும் நீடு கிடையாது. அந்த 100 டேபிள் இருக்கும், ஆனா அதுல நம்ம 10 டேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இல்லைன்னா ஒரு 5 டேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால எல்லாத்துக்கும் உட்காந்து ரிலேஷன்ஷிப் கொடுக்க தேவை. எது இதுக்கெல்லாம் தேவை நம்மளுக்கு ரெக்யர்மெண்ட் தெரியும்ல, ரெக்யர்மெண்ட் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம விஷுவல் ரிலேஷன்ஷிப் கொடுக்கும். ஓகே. இது வரைக்கும் புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுது. எனக்கு ஓகே. இப்போ டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அடுத்த டாபிக். இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, இங்கே ஒன்னுன்னு இருக்கு, இங்கே மெனின்னு இருக்கு. இந்த ஸ்டார் சிம்பிள் வந்து மெனின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன ரெப்ரசென்ட் ஆகுதுன்னா, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இது வந்து இங்கே உள்ள பர்டிகுலர் காலம் யூனிக்காக இருக்கு, இங்கே உள்ள அந்த காலம் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, அதான் மெனின்னு இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நேம் வந்து 1 to many அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா 1லேருந்து மெனிக்கு போகுது. ஓகேங்களா, 1 to many ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம். நீங்க வந்து டைமென்ஷன் டேபிள்ல இருந்து பாக்குறீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் நேம் வந்து 1 to many. ஸோ அதே நீங்க ஃபேக்ட் டேபிள்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் நேம் வந்து many to 1. ஸோ அப்போ 1 to many, many to 1 போத் வந்து சேம் தான். டிபெண்ட்ஸ் அப்பான் வேர் வி ஆர் சீயிங். நம்ம டைமென்ஷன்ல இருந்து பார்த்தோம்னா 1 to many, இல்ல ஃபேக்ட் டேபிள்ல இருந்து பாத்தீங்கன்னா many to 1. ஃபேக்ட் டேபிள் ஆப்வியஸா மெனியா தான் இருக்கும்ல. டைமென்ஷன் டேபிள் ஒன்னா தான் இருக்கும். கரெக்ட்டா? எஸ், கரெக்ட். மொத்தம் 4 டைப்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதில் 2 ஃபினிஷ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ 1 to many, many to 1 சேம் தான். எங்க இருந்து பாக்குறீங்களோ அதை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இன்டர்வியூ கொஸ்டின். ஓகேங்களா? இது எல்லாத்துலயுமே ஆரம்பத்துல இருந்து நம்ம இன்னைக்கு பண்ணது அந்த லைசன்சிங் பார்ட்ல இருந்து இன்னி வரைக்கும் வந்தது எல்லாமே இன்டர்வியூ கொஸ்டின்ல வரும். ஸோ இப்போ 1 to many, many to 1 both are same, depends on where we are seeing. ஓகே. ஸோ இதை தவிர்த்து அடுத்தது என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, இதை தவிர்த்து 2 டைப்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இன்னொன்று வந்து many to many அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆமா, 1 to 1, many to many. இன்கேஸ் இந்த ரிப்போர்ட்ல நம்மளால many to many-யும் 1 to 1-ம் கொடுக்கணும்னு நீடு கிடையாது. திஸ் இஸ் எனஃப். ஓகேங்களா? வேற ஏதோ ஒரு ரிப்போர்ட் இந்த many to many 1 to 1 வந்து ரொம்ப ரேர் கேஸ்ல கொடுப்போம். 99% நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல இந்த ரிலேஷன்ஷிப் தான் கொடுப்போம். 90%. ஓகேங்களா? 90% இந்த ரிலேஷன்ஷிப் தான் கொடுப்போம். 1 to many அப்படின்னு கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமா இருக்குல்ல, இது ஒரு ஸ்கீமான்னு சொல்லுவோம். இந்த ஸ்கீமா பேர் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்ட்ரக்சர் பேரு இந்த ஸ்ட்ரக்சர் பேர் ஸ்டார். ஆமா, இந்த ஸ்ட்ரக்சர் பேர் ஸ்டார் ஸ்கீமா. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஃபேக்ட் டேபிள் இருக்கு, மேல டைமென்ஷன் டேபிள் இருக்கு, ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும். இதுக்கு பேர் ஸ்டார் ஸ்கீமா. ஓகே. இது ஃபேக்ட்னு சொல்லலாம். நம்ம இதை வந்து மெயின் டைமென்ஷன் சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஃபேக்ட்டுக்கும் டைமென்ஷனுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கிறது வந்து ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்ட்ரக்சர் பேர். ஓகே. ஸோ அப்போ ரியல் டைம்ல 90% நம்ம ஸ்டார் ஸ்கீமா தான் யூஸ் பண்ணுவோம். 90% வந்து நம்ம 1 to many ரிலேஷன்ஷிப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்டர்வியூல எது எஃபிஷியன்ட் ரிலேஷன்ஷிப்னு கேட்டிங்கன்னா 1 to many ஆர் many to 1 சொல்ல போறீங்க. எது எஃபிஷியன்ட் ஸ்கீமான்னு கேட்டாங்கன்னா ஸ்டார் ஸ்கீமான்னு சொல்ல போறீங்க. நீங்க எந்த ஸ்கீமா யூஸ் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் அதிகமான்னு கேட்டாலும் நீங்க ஸ்டார் தான் சொல்லணும். ஸ்னோஃப்ளேக் ரேர் ஸ்கீமானா இந்த ரெண்டு 1 to many-யும் many to 1-ம் தான் ஸ்டார் ஸ்கீமா. இல்ல, இந்த அப்படி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சரே வந்து Struct- தான் சொல்றாங்க. ஆமா, இது இந்த தவிர்த்து வேற ஏதாவது ஸ்ட்ரக்சர் இருக்கா ப்ரோ? இருக்கு. ஓகே. நம்ம ஆனா மோஸ்டா ஹேண்டில் பண்றது 90% வந்து ஸ்டார் ஸ்கீமா தான் யூஸ் பண்றோம். ஸ்டார் ஸ்கீமா ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா இந்த 1 to many. ப்ரோ இது வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகும்.
இல்ல எனக்கு 10க்கு தான் கால். ஓகே ஓகே. இது வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே ஓகே. எல்லாருக்குமே 4 பேருக்குமே. ஓகே. ஓகே. ஸோ இது வரைக்கும் கன்ஃபியூஸ் சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டா மாடலிங்ல 50% முடிச்சிட்டோம். ஸோ பேலன்ஸ் 50% நான் இன்னைக்கே சொல்லவா இல்ல வந்து நாளைக்கு சொல்லவா? ஆல்ரெடி உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு ப்ரோ. இல்ல அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப டம்ப் பண்ற மாதிரி இருக்கும். வேணாம், இது போதும், ஆமா. மீதி நாளைக்கு சொல்லுங்க. ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் இது பண்ணாதான் அது புரியும். அப்புறம் அது போயிட்டு இது மறந்துடுற மாதிரி இருக்கும். ஒர்க் ஓகே. அவுட் ஸோ பண்ணுங்க அப்ப ஃபர்ஸ்ட். நீங்க நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் query எடிட் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் முடிச்சிட்டு ஓகேங்களா, இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் கனெக்ட் ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ஓகே விஷுவலைசேஷன் போயிட்டு நீங்க சும்மா இது வந்து இது ஜஸ்ட் நீங்க சும்மா டிராக் அண்ட் ட்ராப் பண்றது தான். சும்மா ஏதாவது ஓகே பேஜ் கிரியேட் பண்ணிட்டு ஏதாச்சும் இங்க உள்ள விஷுவலைசேஷன் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட்ல இருந்து வேல்யூ இருக்குல்ல, நம்ம எது வேணா வேல்யூ தான் கால்குலேட் பண்ண போறோம். எண்ட் கோல் வந்து அமௌண்ட் வச்சு கால்குலேட் பண்ண போறோம். அது மட்டும் தெரியுது. அமௌண்ட் வந்து எல்லாத்துக்கூடயும் கம்பேர் பண்ணி போட்டு பாருங்க. இந்த அமௌண்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எல்லாத்துக்கூடயும் இல்லை, ரிலேஷன்ஷிப் இருக்கிறது கூட மட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் ஒரு பட்ஜெட் உள்ள புரிஞ்ச வரைக்கும் விஷுவலைசேஷனும் கொண்டு வாங்கன்றீங்க. கரெக்டா? கொண்டு வாங்க. ஆனாலும் இப்போ பட்ஜெட்டையும் கஸ்டமரும் நான் ரிலேஷன்ஷிப்பே கொடுக்கல. பட் அதையும் இதையும் நான் ரிலேஷன்ஷிப் கொடுத்தா தப்பா தான் வரும். ஓ ஓகே. ஏன்னா நான் இங்க பட்ஜெட்டுக்கும் கஸ்டமருக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை பாருங்க. ஸோ எது எதுக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கோமோ அதுக்கு மட்டும் நீங்க வந்து சும்மா ட்ரை உங்களுக்கு பண்ணி தெரிஞ்ச ஒரு விஷுவலைசேஷன் ட்ரை பண்ணுங்க. ப்ளஸ் இது ஒரு அட்ராக்டிவா மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்போ இது அட்ராக்டிவ் மாற்றணும், கலர் மாற்றணும், டேட்டா டைப், இந்த டெக்ஸ்ட் ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாம் மாற்றணும்னா எல்லாத்துக்கும் அந்த சார்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி ஒவ்வொன்றா நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே. வேற டவுட் இல்லைன்னா சரி ப்ரோ. சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. கட் பண்ணிக்கலாம். நான் ஒர்க் பண்ணி நான் ஃபைல் அனுப்புறேன். நாளைக்கு டவுட் கேட்க ரெக்கார்டிங் செஷன் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே. சரி ப்ரோ. பாய் பாய். தேங்க்யூ ப்ரோ. பை. பை.